எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். யார் என்று மட்டும் சொல்லிவிடாதே கதையோட தொடர்ச்சி. அந்த கஞ்சாசாமிக்கு கண் இரண்டும் செருகி கிடந்தாலும் பேச்சு சரளமாக வந்தது. உடம்பு லேசாக தள்ளாடினாலும் கீழே விழுந்து விடவில்லை. லட்சுமிக்காக சிட்டி பாபுவால் அனுப்பப்பட்ட அந்த இருவருக்கும் கஞ்சாசாமியை எந்த அளவுக்கு நம்புவது என்பதில் பெரிய அளவில் குழப்பம். அது அவர்கள் முகத்திலும் எதிரொலித்தது. என்னையா யோசிக்கிறீங்க? நீங்க தேடி வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் சாமி என்ன அனுப்பி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாரு. புறப்படுவோமா என்று கஞ்சாசாமி திரும்ப கேட்கவும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன திரும்பவும் யோசனை? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, தேடி வந்தது நாங்க தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் சாமி, இல்லாட்டி உங்களை மாதிரி ஆசாமியால ஆயிடுவேன். இப்படி பொதுவா சொன்னா எப்படி? விளக்கமா சொன்னா உங்களுக்கு புரியாதியா. சித்த யோகம் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்படின்னா பாரு, சித்த யோகம்னாலே உனக்கு தெரியல, நீ எல்லாம் கேள்வி கேட்கற. சரி, என் பின்னால வா. அட இருங்க சாமி, ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி மப்போட இருக்கிற உங்க பின்னால நாங்க வர்றதுக்கு நீங்க போய் அந்த சாமியை கூட்டிக்கிட்டு வந்துடலாம்ல. அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையாக்கும். அட என்ன சாமி நீ இந்த ஆட்டம் ஆடுற? கண்ணெல்லாம் வேற செருகி கிடக்குது. உன் கூட வந்து காட்டுக்குள்ள நாங்களும் ஏதாவது பள்ளத்துக்குள்ள விழவா? எந்த நிலையிலையும் நான் விழமாட்டேன். நீங்க தான் கவனமா வரணும். சரி, வந்தா வாங்க, வராட்டி போங்க. நான் போய் சாமி கிட்ட சொல்லிடுறேன். அந்த கஞ்சா சாமிக்கு கொஞ்சம் கோபம் வந்து உடனே திரும்பி நடக்க ஆரம்பித்தார். எல்லோரும் செல்லும் வழித்தடத்தில் செல்லாமல் அவராக ஒரு பக்கத்தில் சென்றார். இருவரும் அவருக்கே தெரியாமல் அவரை பின்தொடர முடிவு செய்த போது அவர்களில் ஒருவனின் செல்போன் ஒலித்தது. சிட்டி பாபு தான் பேசினான். வணக்கம் சார், நாங்க இப்ப அழகர் கோயில் அடிவாரத்துல தான் இருக்கோம். யாருன்னு தெரியல, ஒரு கஞ்சா சாமியாரு. நம்ம பங்களாவுக்கு வந்த சாமியார் வந்து கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி கூப்பிட்டாரு. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, தயங்கி நின்னோம். ஆனா அவரோ கோவிச்சுக்கிட்டு திரும்பி போயிட்டாரு. அட கூறுகட்டவன்களா, அவருக்கு தெரியாம அவர் பின்னாடியே போங்க. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அந்த சாமியை பார்த்து கையோட கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. அடுத்த நொடியே இருவரும் கஞ்சாசாமி போன பாதையில் பின்தொடர்ந்தனர். குட்டையான மரங்கள், சரளை சரளையாக கற்கள், ஊட்டமாய் வளர்ந்திருக்கும் கோரை பொருட்கள், அவற்றுக்கு நடுவில் பிணைந்து கிடக்கும் பிரண்டை கொடிகள் என்று அந்த பாதை முழுக்க ஒரு தினுசாக இருந்தது. ஒரு சில இடங்களில் முதுகில் பளிச்சென்று கருப்பு சிவப்பு கோட்டோடு மரவட்டைகள் வேறு. விசுக்கென்ற குறுக்கில் கீரி ஒன்று இவர்களின் முன்னால் கடந்து போகவும் அவர்களுக்கு சற்று மனபிராந்தி ஏற்பட்டது. அந்த கஞ்சாசாமியோ விழுவது போன்ற பாவனையுடன், ஆனால் விழுந்து விடாதபடி மர கூட்டங்களுக்குள் புகுந்து புகுந்து போய்கொண்டே இருந்தார். டேய், இப்படியே எவ்வளவு தூரம்டா போக? தூரமா கணக்கு, போறோம் பாக்குறோம், அந்த சாமியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரோம். அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொண்டே நடையை தொடர்ந்தனர். நான் இதே மதுரையில பிறந்து வளர்ந்தவன், ஆனா எனக்கே இப்படி ஒரு மலைப்பகுதி இருக்கிறது தெரியல பாத்தியா? தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க நாமெல்லாம் இருக்க முடியுமா? ஏன் முடியாது? ஊருக்குள்ள போக்குவரத்து தொல்லையிலையும் வெயில் புழுக்கத்திலையும் தவிக்கிறதுக்கு இங்க வந்து நிம்மதியா இருந்துடலாமே. அவர்களுக்குள் பேச்சு கொடுத்து கொண்டேதான் நடந்தனர். இடையில் சாலையை நனைத்து கொண்டு ஓடியது ஒரு சிறு ஓடை. அந்த நீரில் அப்படி ஒரு சிலுசிலுப்பு, அள்ளி பருகவும் உச்சி முதல் பாதம் வரை ஒரு பரவசம் மின்னலை போல ஓடியது. அதே, இந்த தண்ணி எவ்வளவு தித்திக்குது பாரு. மழை தண்ணின்னா சும்மாவா என்றவர்கள் அந்த தண்ணீரால் முகம் கழுத்து என்று நினைத்து கொண்டு நிமிர்ந்தவர்களுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது. சில அடி தூரத்தில் ஒரு பாறை மேல் சடை பிடித்த தலைமுடி இடுப்பை கடந்து தொங்க நிர்வாணமாக ஒரு சாமியார். ஏனோ அவர் கண் இரண்டும் இரத்தத்தில் ஊறியவை போல அவ்வளவு சிவப்பாக இருந்தது. அவர் எடையை விட அவரது சடாமுடியின் எடை அதிகம் இருக்கும் போல தோன்றியது. அவர் பார்வையிலும் ஒரு துளையிடுகிற தன்மை. அந்த நேரம் பார்த்து படபடவென்று இரு பறவைகள் மோதிக்கொள்வது போல ஒரு சத்தம். இருவர் கவனமும் திசை திரும்பியது. அங்கே இன்னொரு பாறை மேல் உள்ளான் பறவை ஒன்றும் வெண்தோகை கிடாரி ஒன்றும் தான் முட்டி மோதி கொண்டிருந்தன. அது ஒரு அதிசய காட்சிதான். கிடாரியை அபூர்வமாகத்தான் பார்க்க முடியும். அவை இரண்டும் கூட சரேல் என்று வானில் ஏறி மலையின் மறுபக்கத்துக்கு சென்று விட்டன. அந்த இரண்டு பேரும் திரும்பவும் சடாமுடி சாமியாரை பார்க்க திரும்பினர். ஆனால் அவரை காணவில்லை. ஐயோ, அவர் ஒளியறதுக்காக பெரிய பொந்தோ புதரோ கூட இல்லையே. இருவருக்கும் லேசாக வெலவெலப்பு தட்ட தொடங்கியது.
அம்பாரி மாளிகையில் கிரீச்சிட்டு நின்றது நரிக்குடி ஜமீனுக்கு சொந்தமான அந்த கார். உள்ளே நல்லமணி ஐயாவின் பேரன் ரமேஷ் என்கிற மணிகண்ட பிரபு. செத்து போன தாத்தாவுக்காக அவன் கர்ம காரியங்கள் செய்திருக்கிறான் என்பது அவனது வளவளப்பான மீசையில்லாத முகத்தை வைத்தே தெரிந்து கொள்ள முடிந்தது. தொளதொளவென்று மேல்நாட்டு சட்டை ஒன்றையும் கீழே ஜீன்ஸ் பேண்டும் அணிந்திருந்தான். காரை விட்டு இறங்கும் போதே மாப்பிள்ளை தோரணை வந்து விட்டது அவனுக்கு. மாளிகை செழிப்பை நாலாபுரமும் பார்த்தபடி அப்படியே செல்போனில் யாருடனோ பேசிக்கொண்டு பங்களாவினுள் நுழைந்தான். உள்ளே அவனை பெரிதாக யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. சிட்டி பாபு எல்லோருக்கும் வாய்ப்பூட்டு போட்டிருந்தான். அவனே எதிரில் வந்தவனாக ரமேஷிடம், யார் சார் நீங்க, மேடம் அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று கையை ஆட்டியவாறே கேட்டான். ரமேஷுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அம்மா கிட்ட போய் சொல்லு, நல்லமணி ஐயா பேரன் ரமேஷ் வந்திருக்கேன்னு. அந்த பதில் சிட்டி பாபுவை சற்று வெலவெலக்க வைத்தது. சார் நீங்க தான் எங்க மேடத்தோட மாப்பிள்ளையா? வாங்க சார் வாங்க என்று உள்ளே அழைத்து சென்று ஒரு பெரிய சோபாவில் உட்கார சொன்னான். அதே வேகத்தில் உள்ளே ஓடினான். லட்சுமி தனியறை ஒன்றில் மூங்கில் மோடோ மேல் காலை தூக்கி போட்டுக்கொண்டு தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். மேடம், மாப்பிள்ளை சார் வந்திருக்கார் என்ற குரலோடு உள்ளே நுழைந்தவன் அவளை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அழைத்து வந்தான். வரும் வழியிலேயே, பிரியா காணாம போன விஷயம் பத்தி மாப்பிள்ளை கிட்ட மூச்சு விடக்கூடாது என்று அவனுக்கு ஒரு வாய்ப்பூட்டும் போட்டு விட்டாள் லட்சுமி. அவள் வரையில் ரமேஷ் வருவதை அப்போது துளி கூட எதிர்பார்த்து இருக்கவில்லை. வாங்க மாப்பிள்ள என்றபடியே ஜரிகை முந்தானையை இழுத்து பொருத்தி கொண்டு அவனுக்கு எதிர் சோபாவில் அமர்ந்தாள். அமர்ந்த வேகத்தில், என்ன மாப்பிள்ள இது, வரப்போறதா போன் பண்ணி இருந்தா நான் வண்டி அனுப்பி இருப்பேனே என்று ஆரம்பித்தாள். என்னவோ தோணுச்சு, அதான் வந்துட்டேன். நேத்து ராத்திரி கனவுல தாத்தா வேற வந்துட்டார். அவன் பதிலில் சில அதிர்வூட்டும் செய்திகள். அப்படியா? ஆமா அத்தை, தாத்தா என்ன தூங்கவே விடல. போடா போ போ, பிரியா கழுத்துல சீக்கிரமா தாலிய கட்டு, இல்லைன்னா அவளுக்கு ஆபத்துன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ரமேஷ் சாதாரணமாக சொல்கிறானா இல்லை கதை அடிக்கிறானா என்பதை லட்சுமியால் கூட அனுமானிக்க முடியவில்லை. அவன் முகத்தையே வெறித்து பார்த்தாள். கனவு விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க பயந்துட்டாங்க. என் வரையில அவர் நினைப்பாவே இருந்ததால அது தூங்கும்போது கனவா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, எங்க பிரியா? ரமேஷ் கச்சிதமாக செய்தியை பிடித்தான். பிரியா இப்பதான் சென்னைக்கு புறப்பட்டு போறா. லட்சுமியிடம் இருந்து வேகமாக ஒரு பொய் தெரித்து வந்து விழுந்தது. சென்னைக்கா? ஆமா மாப்பிள்ள, காலேஜ் ஹாஸ்டல்ல அவ பொருள் எல்லாம் அப்படியே இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போனான். ஓ அப்படியா? ஆமா, எப்ப வருவா? 2 நாள் ஆகும். போன வேகத்துல வந்துருவா. அடடா, முதலா வரும்போதே எனக்கு ஏமாற்றமா இருக்கே. அட நீங்க ஒண்ணு அப்படி ஏன் நினைக்கிறீங்க? ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் தள்ளி போய் நடக்குதுன்னு நினைச்சுக்கங்க. ஆமா அத்தை, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் பள்ளிக்கூட படிப்பை கூட சரியா முடிக்கல. ஆனா பிரியா ஒரு பிஇ பட்டதாரி. உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, பிரியாவுக்கு நான் படிக்கலன்னு ஒன்னும் வருத்தம் இல்லையே. சேச்ச, நமக்கெல்லாம் படிப்பு இதோ இந்த சேலையில உள்ள ஜரிகை மாதிரிதான். இருக்கிற ஆஸ்தி பாஸ்திய ஒழுங்கா காப்பாத்தினா போதாதா? சரியத்த, நான் கிளம்புறேன். அட என்ன இது, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல அத்த, சாப்பிடுற மனநிலையில இப்ப நான் இல்ல. இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு? அப்படி இல்ல மாப்பிள்ள, முதலா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுதான் சொன்னேன். ஒரு காப்பியாவது. பேச்சோடு இன்டர்காமில் ஆணை பறந்தது. அங்கு நின்று கொண்டிருந்த சிட்டி பாபுவுக்கு அப்போது பார்த்து செல்போன் அழைப்பு. சற்று தள்ளி சென்று காதை கொடுத்தான். மறு பக்கமாய் கோம்பை மலையில் இருந்து சாமியார் தான் பேசினார். தம்பி, நான் சங்கரானந்தம் பேசுறேன். உங்க ஆட்கள் என்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க போல தெரியுது. நான் அவங்களோட வந்துடுறேன், அதை சொல்லத்தான் போன் பண்ணினேன். சாமி நீங்களா? உடனே வாங்க, இங்க ஒரே குழப்பமான சூழ்நிலை. சரி, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல அங்க இருப்பேன். என்ன சாமி சொல்றீங்க? 1/2 மணி நேரத்துல எப்படி வர முடியும்? அது என் கவலை தம்பி, உங்களுக்கு எதுக்கு, வச்சிடட்டுமா? சங்கரானந்த சாமியார் அழைத்த எண்ணை அப்படியே தன் செல்போனில் பதிவு செய்துவிட்டு திரும்பினான். ரமேஷ் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் பார்ப்பதை வைத்து சந்தேகப்படுகிறானா இல்லை சாதாரணமாக பார்க்கிறானா என்று கண்டறிய முடியாத நிலை. சிட்டி பாபுவுக்குள் சட்டென்று ஒரு யுக்தி. லட்சுமியை பார்த்து, மேடம், நம்ம சங்கரானந்த சாமி உங்களை பார்க்க நேரம் ஒதுக்கி கேட்டாரு. அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன், அவசியம் பார்க்கணுங்கிறாரு என்றான். லட்சுமிக்கும் புரிந்து விட்டது. அதற்குள் காப்பியும் வந்தது.
அழகான வெள்ளி டம்ளரில் கிருஷ்ணய்யர் என்னும் சமையல்காரர் அனுப்பியதை லட்சுமியும் ரசித்தாள். ரமேஷ் பாதி காப்பியை மட்டும் குடித்தான். மீதியை வைத்துவிட்டு, அப்ப நான் வரேன் அத்தை என்று கும்பிட்டபடி கிளம்பினான். லட்சுமிக்கு அப்பாடா என்று இருந்தது. அர்ஜுனின் வீடு. அழைப்பு மணி ஒலிக்கவும் கதவை திறந்தான். வெளியே பூச்சி மருந்து அடிக்கும் ஒருவர். சார், எல்லா வீட்லயும் பூச்சி மருந்து அடிக்கிறோம். பூச்சி மருந்துக்கு இப்ப என்ன அவசரம்? அதுலயும் நாங்க வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறோம். அப்படி இல்ல சார், சிக்கன் குனியா வந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் இந்த ஏற்பாடு. கொஞ்சம் கூட வாடகை இருக்காது சார். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். சரி சரி வாங்க. நீங்களும் கூடவே இருந்து எல்லா இடத்தையும் காட்டினா நல்லா அடிச்சு தந்துடுறேன். அந்த ஆள் பேசிக்கொண்டே உள்ளே போய் அர்ஜுன் சொன்ன எல்லா இடங்களிலும் மருந்து அடித்து முடித்துவிட்டு படுக்கை அறை பக்கமும் பார்வையை விட்டான். படுக்கையில் யாரோ ஒருவர் சுருண்டு படுத்திருந்தார். யார் சார் அது? எங்க அப்பா ஐயா. பதில் முகத்தில் அரைந்தது. எல்லாம் முடிந்து வெளியே வந்த அந்த ஆள் முதல் காரியமாக செல்போனில் ஒரு தனியார் துப்பறியும் நிபுணரைத்தான் அழைத்தான். சார், வீட்டுக்குள்ள பூச்சி மருந்து அடிக்கிற சாக்குல முழுசுமா பார்த்துட்டேன். அந்த பொண்ணு இங்க இல்ல சார். அந்த அர்ஜுன் எப்படி இருக்கான்? ரொம்ப இயல்பா இருக்கார் சார். நல்லா ஓவியம் வரைவான் போல இருக்கு. அவன் அறை பூரா ஒரே சீனரிஸ் தான். சரி, நீ மேக்கப்ப மாத்திக்கிட்டு அவனை இன்னைக்கு பூரா கண்காணிச்சுக்க. சரி சார். பேச்சு முடிந்தது. அடுத்து அர்ஜுனுக்கு தொலைபேசி செய்தி வெற்றி தகவலை சொல்ல ஆரம்பித்தது. மிஸ்டர் அர்ஜுன், நீங்க தாக்கல் செய்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஒப்புதலாகி இருக்கு. அதுக்கு தங்கப்பதக்கம் தரவும் கவுன்சில்ல முடிவு செஞ்சிருக்காங்க. வாவ்! அர்ஜுன் துள்ளி குதித்தான். நாகமாணிக்கம் வேலை செய்கிறதா? மகிழ்ச்சியான அந்த செய்தியை சொல்வதற்காக பிரியாவை தொடர்பு கொண்டான். புதிய செல்போன், புதிய எண். பிரியா, நாகமாணிக்கம் நல்லா வேலை செய்துடா. என்னோட ப்ராஜெக்டுக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. அதுக்கு 5 லட்சம் ரூபாய நம்ம காலேஜ் கவுன்சிலே அனுமதிக்க முடியும். என்ன ப்ராஜெக்ட் அர்ஜுன்? சூரிய சக்தியை பயன்படுத்தி போக்குவரத்து சிக்னல்களை எப்படி இயக்க முடியுங்கிறது தான் என் ப்ராஜெக்ட். இது ஓகே ஆயிட்டா போக்குவரத்து போலீசார் தேவையில்லை. அதே நேரம் ஆள் இல்லையேன்னு யாராவது விதியை மீற நினைச்சா அது அவங்கள படம் எடுத்து பக்கத்து போலீஸ் நிலையத்துக்கும் ஆர்டிஓ ஆபீஸுக்கும் தகவல் கொடுத்துடும். அடுத்த நிமிஷமே அவங்க வாகன பதிவு எண் அடுத்த சிக்னல்ல எச்சரிக்கையோட டிஸ்பிளே ஆகிடும். ஓ சபாஸ்! பிரியாவும் அவனை பாராட்டினாள். உன்னோட ப்ராஜெக்டுக்கு நாகமாணிக்கம் இல்லாமலே கூட தங்க பதக்கம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அர்ஜுன் என்றான். அப்படின்னா இன்னொரு நல்ல சம்பவத்துக்காக காத்திருப்போம். நடக்குதா பாப்போம். அதுவும் சரிதான். ஆனா உங்க அம்மாவோட ஏவுகணையில ஒண்ணு கொஞ்சம் முன்னாடிதான் பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்து நோட்டம் போட்டுட்டு போயிருக்கு. நீ ஜாக்கிரதையா இரு. அப்படியா? சரிடா, கொஞ்சம் வேகமா கிளம்பி வா. நான் பரதாவோட தயாரா இருக்கேன். நாம 2 பேரும் திருப்பதி வரைக்கும் போயிட்டு வருவோம். பிரியா சாதாரணமாக பேசினாள். அவனிடமும் மறுப்பில்லை. சொன்னது போலவே அரை மணி நேரத்தில் சங்கரானந்த சாமியார் அம்பாரி மாளிகையில் லட்சுமி முன் பிரசன்னமாகி விட்டார். கூடவே அந்த இருவரும் அவர்கள் சங்கரானந்த சாமிக்கு சீடர்களாகவே ஆகிவிட்டிருந்தனர். என்னம்மா, மகள் காணாம போயிட்டாளா? லட்சுமி எதுவும் கூறாமலே சங்கரானந்தம் கேள்வியை கேட்டார். அம்பாரி மாளிகைக்குள் நுழைந்த ஜோரில் சங்கரானந்த சுவாமிகள் கேட்ட கேள்வி லயன் லட்சுமியை அதிர வைத்தது. சாமி, என் மகள் காணோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை கூட்டிகிட்டு வந்த இவங்க சொன்னாங்களா என்று கேட்டாள். இவங்க எதுக்கு சொல்லணும்? நான் திருஷ்டாந்தம் உள்ளவன். ஒருவர் முகத்தை பார்த்தே மனசுல ஓடுறத சொல்லிடுவேம்மா. அப்ப சரி சாமி என்றவள் அனைவரையும் தவிர்த்து விட்டு தனி அறைக்குள் அவரை அழைத்து சென்றாள். சாமி, என் மகள் இப்படி செய்வாள்னு நான் எதிர்பார்க்கல என்று ஆரம்பித்தாள். இப்ப உன் மகள் திரும்பி வரணும், அவ்வளவுதானே? ஆமா சாமி. உங்களால, அதாவது உங்க திருஷ்டியால அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லம்மா. அதே நேரத்துல ஒரு பாதியத்தான் நீ சொல்ற, இன்னொரு பாதிய மறைக்கிறியம்மா. சாமிகள் சரியாக விஷயத்தை பிடித்தார். அது என்ன தயக்கம்? என் வரையில முழுமையா நம்பினாத்தான் நான் உதவி செய்வேன். நான் கூலிக்கு மாரடிக்கிற ஆள் இல்லை. எனக்கு பணம் காசு தேவையும் இல்லை. அது சரி சாமி, நான் நேராவே விஷயத்துக்கு வந்துடுறேன். என் மக ஒரு விலை உயர்ந்த நாகமாணிக்க கல்லையும் எடுத்துக்கிட்டு போயிட்டதாதான் எனக்கு தோணுது சாமி. அப்படி சொல்லு. இதுல எனக்குள்ள ஒரு குழப்பமும் இருக்கு சாமி. மாணிக்க கல்ல அவதான் எடுத்துக்கிட்டு போனாளா, இல்ல அவளையும் மாணிக்க கல்லையும் ஒரு சேர யாராவது கடத்திட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சாமி. அப்படி நீ யாரையாவது சந்தேகப்படுறியாம்மா?
மாஜி எம்எல்ஏ ராஜதுரை. சரி, விஷயத்த என்கிட்ட விட்டுடு. நான் உன் மகளை கண்டுபிடிக்கிறேன். உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறேன். பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க சாமி, நான் என்ன செய்யணும்? அந்த நாகமாணிக்கத்தை ஒரு மண்டலம் நான் வச்சிருக்க அனுமதி தரணும். தருவியா? சாமி, ஏன் பதற? ஒரு மண்டலம் தான், அதாவது 48 நாள். அதுக்கு பிறகு நான் அதை உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். உங்களுக்கு அது எதுக்கு சாமி? நான் ஒரு பூஜையை செய்ய விரும்புறேன். அதுல நாகவசிய பூஜைன்னு ஒண்ணு உண்டு. அந்த பூஜைக்கு நாகமாணிக்கம் அவசியம் தேவை. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதெல்லாம் சித்த ரகசியம்மா. நாகவசிய பூஜை வெற்றி அடைஞ்சா மாணிக்க கல்ல தேடி நாகங்கள் நிறையவே வரும். அப்படி வர்ற நாகங்களுக்கு பால் வார்த்து அவற்றோட பசிய ஆத்தினா அது ஒரு தோஷ நிவர்த்தி. அதோட அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இச்சாதாரி நாகங்களை தரிசிக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். இச்சாதாரி நாகங்களா? நான் கதையில தான் படிச்சிருக்கேன். வாழ்க்கை தானே அம்மா கதையாகுது. அப்ப இச்சாதாரி நாகமெல்லாம் உண்மையா சாமி? உனக்கு எதுக்கு சந்தேகம்? அந்த பூஜையை நான் செய்யும் போது நீ கூடவே இருக்கலாம். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோ. சாமி, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மகளை கொஞ்சம் கண்டுபிடிங்களேன். அவ நல்லா இருக்காளான்னு தெரிஞ்சா கூட போதும் சாமி. அவளுக்கு என்னவோ ஏதோன்னு என் மனசு கடந்து துடிக்குது சாமி. லட்சுமி சாமியாரிடம் கெஞ்சிய போது அவளது செல்போனில் அழைப்பொலி. ஒரு நிமிஷம் சாமி என்றபடி சற்று ஒதுங்கியவள் காதில் துப்பறியும் நிபுணர் ஒருவர் நுழைந்தார். மேடம், உங்க மகளை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? இப்ப எங்க அவ? லட்சுமியிடம் துடிதுடிப்பு. அவங்களும் அவங்க காதலனுமா கார்ல திருப்பதி போயிட்டு இருக்காங்க. என்னது, திருப்பதிக்கா? ஆமா மேடம், அந்த கார் டிரைவரே எங்க ஆள் தான். அப்ப அவரை இங்க அப்படியே கூட்டிட்டு வர சொல்லு. அது எப்படி மேடம் முடியும்? நீங்க தான் வழியில அவங்கள போய் சந்திக்கணும். நான் சொல்ற மாதிரி செய்யா. காரை எங்கேயும் நிறுத்தாம அம்பாரி மாளிகைக்கு விட சொல்லு. உன் டிரைவர் கிட்ட நான் உடனடியா பேசியாகணும். மேடம், நான் சொன்னது செய். சரிங்க மேடம், ஒரு 5 நிமிஷத்துல உங்களை கூப்பிடுறேன். என் டிரைவரை நான் காரை திருப்பிக்கிட்டு வர சொல்லிடுறேன். ஆனா உங்க மகளும் அவங்க காதலனும் ஓடுற கார்ல இருந்து குதிச்சுட்டா அப்புறம் என்னை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. சரி, நான் இப்போ உன் கூட வரேன். நாம 2 பேரும் போய் அவங்கள இப்ப மடக்குறோம். சரியா? இது ஒரு விதத்துல சரியான முடிவுதான் மேடம். சரி, உடனே வா, நாம கிளம்புவோம். செல்போனை முடக்கிவிட்டு திரும்பி வந்தாள். லட்சுமியை பொறுத்தவரை சாமியார் இப்போது வேண்டாத ஒருவராகத்தான் தெரிந்தார். சாமி, என்னம்மா, மக கிடைச்சிட்டாளா? ஆமா சாமி, நான் துப்பறிகிற நிபுணர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி இருந்தேன். அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நான் கிளம்புறேன். நல்லது சாமி, உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா. அதே நேரம் இன்னொரு முறை என் உதவி தேவைப்பட்டா என் கோரிக்கைக்கு சம்மதிக்கிறதா இருந்தா மட்டும் என்ன கூப்பிடுமா. அதை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம் சாமி. இன்னொரு தடவை நான் என் மகளை கட்டுப்பாடு இல்லாம விட்டா தானே. லட்சுமி குரலில் ஒரு தனி தெம்பு தெரிந்தது. சாமியார் எதுவும் கூறாமல் மர்மமாய் புன்னகைத்தபடியே திரும்ப தொடங்கினார். லட்சுமியையும் அது உறுத்தத்தான் செய்தது. கம்பக்குடி சமீன் கைலாசநாதன் ரமேஷை போட்டு கலக்கி கொண்டு இருந்தார். என்ன ரமேஷ், நீ எப்படி அந்த லட்சுமி பேச்சுல உனக்கு சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சோ அப்பவே அதை முழுமையா தீர்த்துக்கிற வழிய பாரு. அதான் எப்படின்னு யோசிக்கிறேன். என்னத்தை யோசிக்க, இப்பவே கிளம்பி போ. நான் கொஞ்சம் பிரியா கூட பேசணும்னு சொல்லி போன் நம்பர் கேளு. அப்படியே இன்னும் 2 நாள்ல முகூர்த்தம் வருது. அன்னைக்கு கல்யாணம்னு அவகிட்டயே சொல்லு. அவ முகபாவனையை கூர்ந்து கவனி. கல்யாணம் பத்தி எல்லாம் நான் பேசுறது நல்லா இருக்காது. என்னோட அம்மாச்சி அத்தைன்னு உரியவங்க போய் பேசட்டும் என்றான். சரி, அப்படியாவது செய்யி. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு காலத்துல நீ தாலி கட்டுவேன்னு தோணலடா. என்ன மாமா, உங்களுக்கு இவ்வளவு அவநம்பிக்கை? நீ சொன்னது, நான் கேள்விப்பட்டதுன்னு எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்கு. அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறா ரமேஷ். உங்களுக்கு யார் சொன்னது? இதெல்லாம் வேண்டாத கேள்வி. நான் சொல்றத கேளு. உன் தாத்தா மாணிக்கத்தை வச்சு லட்சுமியை மடக்கி இருக்காரு. அதுக்கு அந்த மாணிக்க கல்ல தூண்டிலா போட்டிருக்காரு. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே மாமா. இப்ப அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு? எதுக்கு சொல்லிக்கிட்டா? அந்த பொண்ண நீ கட்டியே தீரணும். லட்சுமியோட அவ்வளவு சொத்தும் உனக்கு வந்தாகணும். நான் அவங்க மாப்பிள்ளையானா அப்படித்தானே நடக்கும். ஆனாதானே. திரும்பவும் சந்தேகமா? சந்தேகம் இல்ல, நான் அடிச்சு சொல்றேன். அந்த பொண்ணு மனசுல நீ இல்ல. சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க?
மாணிக்கக்கல்ல திரும்ப கேளு ரமேஷ். அது என்ன 4 8 சமாச்சாரமா விட்டு கொடுக்க? என்ன மாமா நீங்க, நான் அதை விடுவேனா? விட்டுக்கிட்டே இருக்க, ஆனா உனக்கு தெரியல. சரி, நீங்களும் என் கூட வாங்க, 2ல 1 பார்த்துடுவோம். நான் வர்றது இருக்கட்டும், எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணியே தீரணும். தெரியும், அந்த கல் உங்களுக்கு விலைக்கு வேணும், அவ்வளவுதானே? விலைக்கு தந்தாலும் சரி, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அதை கட்டிக்கிட்டாலும் சரி. கைலாசநாதன் அப்படி சொன்ன வினாடி ரமேஷிடம் ஒரு குபீர் திகைப்பு. மாமா, இதோ பாரு, நான் மனசாரத்தான் சொல்றேன். உங்க தாத்தாவுக்குத்தான் என் ஜமீன் மேல எப்பவும் நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதுதான் என் தங்கச்சி இருக்கும்போதே லட்சுமி மகளுக்கு உன்னை பேசினார். நானும் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த விஷயத்துல எதுவும் பேச முடியல. மாமா, அந்த கல்லு மேல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு மதிப்பு? கல்லோட எங்க வீட்டு மாப்பிள்ளையா நீ வந்துடு, அப்புறம் தெரியும் அதோட சக்தி. அப்ப சரி மாமா, எனக்கும் லட்சுமியோட பொண்ணு மேல பெருசா ஈர்ப்பு கிடையாது. அதுவும் ஒரு படிச்ச குதிரை, அதனால கல்லை திருப்பி கொடுத்துடாத்தா. கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம்னே சொல்லிடுறேன். ஆகா, அற்புதமான முடிவு. ஆனா இதுல நீ உறுதியா இருக்கணும். இருப்பியா? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா தாத்தாவோட கடைசி ஆசைய நான் நிறைவேற்றாம போயிட்டதா கெட்ட பேர் வருமேன்னு தான் பாக்குறேன். நீ எங்க நிறைவேற்றாம போன? அந்த பொண்ணுதான் கூட படிச்சவன காதலிச்சு ஒன்ன வேண்டாம்னு சொல்லிட்டா. பழி அந்த பொண்ணு மேலதானே விழும். நீ கவலையே படாத ரமேஷ். என்னமோ அந்த பொண்ணு கூடவே இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்க மாமா. அப்படித்தான் வச்சிக்கோயேன். பேச்சோடு கண்ணை சிமிட்டினார் கைலாசநாதன். சரி மாமா, கிளம்புங்க. உண்மை பொய்ய ஒரு கை பார்த்துடுவோம். ரமேஷ் அப்போதே அவரோடு லட்சுமியை சந்திக்க புறப்பட்டான். அவனுக்கு மிக பிடித்த இரும்பு குதிரை போன்ற காரில் கைலாசநாதனுடன் அம்பாரி மாளிகைக்கு வந்தபோது அப்போதுதான் லட்சுமி பிரியாவை மடக்குவதற்காக துப்பறியும் நிபுணருடன் வெளியேறி இருந்தாள். சிட்டிபாபு ரமேஷை உட்கார வைத்து தாங்கு தாங்கு என்று தாங்க தொடங்கிவிட்டான். மாப்பிள்ளை சார், இப்பதான் அம்மா ஒரு அவசர வேலையா வெளியே போனாங்க. ஏதாவது முக்கிய விஷயமா? ஆமா, அவங்கள நான் பார்க்கத்தான் வந்தேன். போன் போட்டு தரட்டுமா? பேசுறீங்களா? இல்ல வேண்டாம், நான் நேர்லயே பேசிக்கிறேன். ஆமா, எப்ப வருவாங்க? அது தெரியாதுங்களே. உதவியாளர் நீ கூட போகலையா? நான் தானே உங்களை மாதிரி வர்றவங்க போறவங்களை பாத்துக்கணும். சரி, அவங்க வந்த மறு நிமிடம் எனக்கு போன் பண்ணு, நான் வந்து பாக்குறேன். ரமேஷும் கைலாசநாதனும் ஏமாற்றத்துடன் காரில் ஏறி கிளம்பினர். அம்பாரி மாளிகைக்கு வெளியே சாலை ஓரமாக தள்ளுவண்டி கடை போட்ட ஒருவன் கார் அவனை கடக்கவும் தன் வசம் இருந்த செல்போனில் தொடர்பு கொண்டவனாக, அண்ணே, எல்லா ஏற்பாடும் தடபுடலா நடக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லமணி ஐயா பேரன் கூட வந்துட்டு இப்பதான் போறான் என்றான். அவன் முழுசா வீட்டுக்கு போய் சேரக்கூடாதுடா, தூக்கிடுங்க. கட்டளை இட்ட குரல் மாஜி எம்எல்ஏ ராஜதுரையுடையது. அண்ணே, பொண்ணை காணோம்னு படம் காட்டிக்கிட்டு கல்யாண ஏற்பாட்டையும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அந்த லட்சுமி. அந்த பையனை இப்ப விட்டா அப்புறம் போட முடியாது. என் மேல லாரியை ஏத்த பார்த்த மாதிரியே அவன் மேலையும். சரிங்கண்ணே, அரை மணி நேரத்துல அவன் காலின்னு தகவல் வரும்னே. அவன் போனை முடக்கி விட்டு சொன்னபடி செய்ய தயாரானான். எண்ணெயில் மெழுகியது போல் இருந்த தார்ச்சாலையில் ஓடியது போதும் என்று அந்த கார் ஒரு ஓரமாக நிற்க தொடங்கியது. அதனுள் தான் பிரியாவும் அர்ஜுனும் அமர்ந்திருந்தனர். கார் நிற்கவும் பிரியா கேட்டாள், டிரைவர், ஏன் காரை ஓரம் கட்டுற? கிளட்சு பிளைடு பழுதடைஞ்சு இருக்கு மேடம். இல்லையே, வண்டி நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுற எனக்குல்ல தெரியும் மேடம். அவன் பதிலில் சன்னமாய் ஓர் அலட்சியமும் கூட. பிரியாவின் கூரிய புத்தி அதை அந்த நொடியே புரிந்து கொண்டு விட்டது. அவனும் காரை விட்டு இறங்கி பானட்டை திறந்து கொண்டு உள்ளே பழுது பார்ப்பது போல நடிக்க தொடங்கினான். சாலையில் மற்ற வாகனங்கள் துப்பாக்கியிலிருந்து கிளம்பிய தோட்டாக்களாய் சீறிக்கொண்டிருந்தன. அர்ஜுன், எனக்கு இந்த டிரைவர் மேல சந்தேகமா இருக்கு. இவன் வேணும்னே காரோட வேகத்தை குறைச்சு ஓட்டுறான். நடுவுல யார் கூடவோ போன்ல பேசிக்கிட்டு வந்ததை கவனிச்சதானே? ஆமா பிரியா, நீ யாருன்னு தெரிஞ்சு உன் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்பானோ? பேசாம இறங்கி நாம வேற ஏதாவது பஸ்ஸை பிடிச்சு போயிடலாமா? நீ கொஞ்சம் பொறு, நான் இவன் கிட்ட பேசி பாக்கிறேன். அர்ஜுனும் பேச்சோடு பேச்சாக காரை விட்டு இறங்கினான். டிரைவரும் அவன் வருவதை பார்த்து நிமிர்ந்தான். என்னையா, நிஜமாவே ரிப்பேரா இல்ல ஏதாவது டுபாக்கூர் வேலை பாக்குறியா? சார். என்ன சார் மோர்? நீ ஏதோ உள்வேலை பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. உள்வேலையா? என்ன சார் நீங்க? நான் எதுக்கு சார் அதையெல்லாம் பார்க்கணும்?
இதோ பாரு, நான் ஒன்னும் கொண்டையில பூ வச்சுக்கிட்டு வரல. உண்மைய சொல்லு, பிரியா யாருன்னு உனக்கு தெரியும் தானே? சார் சொல்லியா, இல்லாட்டி இங்கேயே இறங்கி நாங்க வேற வண்டியை பிடிச்சுக்கிட்டு கிளம்பிடுவோம். அது சார். எது விவரமா சொல்லு. யாருக்காக இங்க காரை நிறுத்தி இருக்க? லட்சுமி மேடம் வந்துகிட்டு இருக்காங்க சார். அடப்பாவி, ஆமா, பிரியாவை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச? லட்சுமி மேடம் எங்களை தேடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? மேடம் உங்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பை பல துப்பறியும் நிபுணர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ஏஜென்ட்டோட உதவியாளன் தான் நான். அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? நீங்க என்ன சார் பின்லேடனா? உங்களை யதார்த்தமா பார்த்த ஒருத்தர் தான் எங்க துப்பறியும் நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்தாரு. அப்படியே தொட்டு தொட்டு உங்களை நெருங்கிட்டோம். நீங்க அப்ப பார்த்து திருப்பதி போகணும்னு சொல்லவும் எங்களுக்கு வசதியா போச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல லட்சுமி மேடம் வந்துடுவாங்க. என்னய்யா, இது ஒரு துரோகம்னு உனக்கு தெரியலையா? சார், நான் பிள்ளை குட்டிக்காரன். எனக்கு சம்பளம் கொடுக்கிறவர் சொல்றத கேட்கறது தானே சார் என்னோட வேலை. சரி, நாங்க இப்ப இங்க இருந்து ஓட போறோம். வந்தா சொல்லு. இந்த தடவை அவங்களால மட்டும் இல்ல, யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லு. தப்பா எடுத்துக்காதீங்க சார். திருப்பதிக்கு போய் திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிறதுக்கு மேடம் காலில் விழுந்தா நிச்சயமா மன்னிச்சு ஏத்துக்குவாங்க சார். நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு உனக்கு யாரையா சொன்னா? முட்டாள். பிரியா, உடனே காரை விட்டு இறங்கி வா. அர்ஜுன் முகம் சிவக்க சாலை நடுவில் போய் நின்றவனாக ஏதாவது வாகனம் வந்தால் தடுத்து நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ள தயாரானான். அதே போல ஒரு காரும் நல்ல வேகத்தில் வந்தபடி இருந்தது. கை கட்டை விரலை உயர்த்தி வாய்ப்பு கேட்டவனாக நின்றவன் முன்னே கச்சிதமாக அந்த காரும் தேங்கி நின்றது. அந்த கண்ணாடிகள் சீரான வேகத்தில் இறங்க உள்ளே லயன் லட்சுமியின் முகம் தெரிந்தது. சங்கிலி பூட்டிய கூலிங் கிளாஸை கலட்டியபடியே அர்ஜுனை வெறித்தவள் தாமதம் இல்லாமல் காரை விட்டு இறங்கினாள். பிரியாவும் லட்சுமியை பார்த்துவிட்டு சற்று பதைத்து போனாள். பிரியா? லட்சுமி முந்தினாள். பிரியாவிடமும் ஏமாற்றமான முகபாவனை. பிரியா, நான் உன் அம்மா வந்திருக்கேண்டி. நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? பிரியா மௌனமாகவே நின்றாள். வாயை திறந்து பேசுடி. இப்படித்தான் என்ன தவிக்க விடுவியா? பேசுடி. ஆமா, திருப்பதிக்கு எதுக்கு போறீங்க? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கத்தானே? லட்சுமியின் கேள்விக்கு ஆண்மையோடு ஆமா, சரியா சொன்னீங்க என்று முன் வந்தான் அர்ஜுன். அவன் பதில் அவள் கன்னத்தில் அறைந்தது போல இருந்தது. நீ வாய மூடு, நான் உன்கிட்ட பேசல. லட்சுமி அவனை நீ என்று கூறவும் அதுவரை மௌனமாக இருந்த பிரியாவிடம் ஒரு ஆவேசம். அம்மா, அவரை மரியாதை இல்லாம பேசாத. அவர்தான் என்னோட வருங்கால கணவர். பிரியாவின் பதிலுக்கு ஒரு பதிலை சொல்ல லட்சுமி வாயை திறந்தபோது அவள் செல்போனில் அழைப்பொலி. காதை கொடுத்தவள் அப்படியே ஸ்தம்பித்து காரின் மேல் ஒரு ஓரமாக சாய்ந்து விட்டாள். அதுவரை காருக்கு அந்த பக்கம் மௌனமாக நின்று கொண்டிருந்த சிட்டி பாபுவும் நெருங்கி வந்து என்ன மேடம் ஆச்சு என்று கேட்டான். அவளும் காற்று குரலில், மாப்பிள்ள ரமேஷ் மேல லாரி ஏறிடிச்சான். அந்த விபத்துல அவர் இறந்துட்டாராம். கூட போன கம்பக்குடி ஜமீன்தார் கைலாசநாதனும் செத்துட்டாராம். அவளின் பதில் பிரியாவை மட்டும் ஒரு இறுக்கத்தில் இருந்து விடுவித்தது போல ஆக்கி இருந்தது. ஆஸ்பத்திரி கட்டிலில் ஒன்றுமே தெரியாதது போல கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தார் ராஜதுரை. காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் வந்து எழுப்பவும் அப்போதுதான் எழுந்திருப்பது போல எழுந்தார். சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, லாரிக்கு பிரேக் கட் ஆயிடுச்சுன்னு முதல் தகவல் அறிக்கை போட்டு டிரைவரையும் லாக்கப்ல உட்காத்தி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். யாராவது இது கொலை முயற்சின்னு சந்தேகப்பட்டாங்களா? இந்த நிமிஷம் வரை இது விபத்து தான் சார். லாரி டிரைவர் அவ்வளவு தொழில் சுத்தமா காரியம் பண்ணியிருக்கான். சந்தோஷம். என் சபதத்துல ஒரு பாதி நிறைவேறிடுச்சு, மறு பாதி பாக்கி இருக்கு. லட்சுமி மேடம் விஷயம் தானே சார்? அவளேதான். அவ இப்ப கதி கலங்கி போயிருப்பா. நிச்சயமா சார். ஆனா அந்த அம்மாவோட மகன் வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சான் சார். உனக்கு ஓடினது மட்டும்தான் தெரியும். எனக்கு இப்ப அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். உண்மையில பெரிய ஆள் சார் நீங்க. என்னை இப்படி ஈவு இரக்கம் இல்லாம படுக்க வச்சவளை சும்மா விடலாமா ஐயா? பார்த்து சார், கமிஷனர் கிட்ட மேடத்துக்குத்தான் பவர் அதிகம். என்கிட்டையும் பவர் இருக்குயா, பாக்குறியா? ராஜதுரை கேட்கும் போதே சிரித்தபடி வந்தார் சங்கரானந்த சாமிகள். வாங்க சாமி, உங்களைத்தான் நினைச்சேன், வந்து நிக்கிறீங்க. சாமின்னா நினைச்ச உடனே வரணும்பா. சரியா சொன்னீங்க சாமி. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள். தெரியும்பா, இருந்தாலும் அவசரப்பட்டுட்டேன். என்ன சாமி சொல்றீங்க? இனி சொல்ல என்ன இருக்கு? விதி வலியது. எது எப்ப எப்படி நடக்கணுமோ
அப்ப அப்படியே நடந்து முடிஞ்சிடுச்சு. வினை விதைச்சா வினை, திணை விதைச்சா திணை. நீங்க சாமியார் பாருங்க, இப்படித்தான் பேசுவீங்க. ஆனா நான் உப்பு காரம்னு சாப்பிட்டு வாழ்ற ஒரு மனுஷன். என் வரையில நான் யார் வம்புக்கும் போறவன் இல்லை. அதே நேரம் வந்த வம்பையும் விடமாட்டேன் சாமி. போதும் ராஜதுரை, கொலை பாவம் பத்தி உனக்கு தெரியல. 7 ஜென்மத்துக்கு அது தொடர்ந்து வந்து கணக்கு தீர்க்கும். 7 ஜென்மமும் நீ ஒரு உயிரை அநியாயமா பறி கொடுத்துட்டு அந்த துக்கம் தாழாம அதை நினைச்சே வாடுவ. எனக்கு இப்ப வாழ்ற நாள் தான் சாமி கணக்கு. ஜென்மத்தை பத்தி எல்லாம் நான் இப்ப எதுக்கு நினைக்கணும்? ராஜதுரை சாமியிடம் பதிலுக்கு பதில் பேச காவல்துறை உதவி ஆய்வாளர் மெல்ல ஒதுங்கி கொள்ள தொடங்கினார். சார், நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா? சரியா, அப்பப்ப நிலைமைய பத்தி தகவல் கொடுத்துக்கிட்டே இரு. நரிக்குடி ஜமீனே ஒளிஞ்சு போச்சு, கம்பக்குடிக்காரனும் ஒளிஞ்சான். ராஜதுரை சிரித்தார். காவல்துறை உதவி ஆய்வாளரும் விலகி கொள்ள எழுந்து நன்றாக நடந்தே போய் அறை கதவை மூடியவர் சாமி என்று சங்கரானந்த சாமியாரிடம் தான் ஊன்றினார். என்ன ராஜதுரை, உன் அடுத்த குறி லட்சுமியா? ஆமா சாமி, முதல்ல அவகிட்ட இருக்கிற நாகமாணிக்கம் என் கைக்கு வரணும். அப்புறமா அவ மகள் கழுத்துல நான் தாலிய கட்டி அவளோட அவ்வளவு ஆஸ்திக்கும் நான் வாரிசாகணும். சங்கரானந்த சாமிகள் ராஜதுரையின் ஆசையை ஒரு பேராசையாக உணர்ந்து சிரித்தார். சாமி, இந்த சிரிப்புக்கு அர்த்தம்? நீ ரொம்பவே அவசரப்படுற ராஜதுரை. சரி, என்னதான் நான் செய்யட்டும்? உனக்கு தோன்றது செய், ஆனா கொலை பாவம் மட்டும் வேண்டாம். சரி சாமி, இனி நான் யாரை கொல்ல போறேன்? லட்சுமியை போட்டு உழுக்கிறது தான் என் வேலை. நல்லாவே உழுக்கு, அவ பதிலடி கொடுத்தா அதையும் வாங்கிக்கோ. யுத்தம்னு இறங்கிட்டா காயத்துக்கு பயப்படலாமா சாமி? நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளையா தூது போனவன். என்னை உலகத்தை விட்டே அனுப்ப பார்த்தானே அந்த ஜமீன்தார கிழவன். அப்படியெல்லாம் நடக்கலைன்னா நீ என்ன சந்திச்சிருக்க முடியுமா? இல்ல நான் தான் உன்னை சந்திச்சிருப்பேனா? விடுங்க சாமி, எனக்கு இப்ப லட்சுமியோட அவ்வளவு சொத்தும் வரணும். அந்த பொண்ணையும் நான் கட்டணும். உங்களுக்குத்தான் வசிய மருந்தெல்லாம் பண்ண தெரியுமே, பண்ணி தர்றீங்களா? ராஜதுரையின் கேள்வி முன் மௌனமாக வெறித்தார் சாமியார். இப்படி பார்த்தா எப்படி சாமி? என்ன கொல்ல நினைச்ச லட்சுமிக்கு மாப்பிள்ளையாகி அவளை தினம் தினம் உசுரோட கொல்ல நினைக்கிறேன். இதுல என்ன சாமி தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்ல. அதுதான் லட்சுமியோட விதின்னா அதை மாத்த யாரால முடியும்? ஆமா, இவ்வளவு தூரம் என் உதவிய கேக்குறியே, எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? எனக்கு நல்லா தெரியும் சாமி, உங்களுக்கு அந்த நாகமாணிக்க கல்லு வேணும், அவ்வளவுதானே. பரவாயில்லையே, பளிச்சுன்னு சொல்லிட்டியே. லட்சுமிய கட்டி போட நீங்க மருந்து தாங்க, நான் மாப்பிள்ளையான நிமிடம் அந்த மாணிக்கக்கல் உங்களுக்கு வந்து சேரும். சாமியாரும் சிரித்துக்கொண்டே புறப்பட தயாரானார். சாமி, மருந்து அடுத்த தடவை சந்திக்கும் போது கொண்டு வர்றேன்பா. சந்தோஷம். உங்களை கடைசியா ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளு. உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளையும் சாகசங்களையும் விட அந்த மாணிக்கக்கல் வசதியா சாமி? ஆமாப்பா. உதடு அழகாக குவிய சாமியார் சொன்னதில் நல்ல நேர்த்தி. திருப்பதி. இந்த ஒரு மலைத்தளத்தில் மட்டும் திருமணம் செய்து கொள்ள குறித்த நாள் இல்லை, கிழமை இல்லை, நேரம் இல்லை. இங்கே ஒவ்வொரு நொடியும் முகூர்த்த நேரம்தான். பிரியாவுக்கும் அர்ஜுனுக்கும் சந்நிதியிலேயே திருமணம் செய்து வைக்கும் முயற்சியில் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தான் சிட்டிபாபு. லட்சுமி மட்டும் எந்த தடையும் இன்றி வேகமாய் திருமணம் நடந்தாக வேண்டுமே என்கிற கவலையில் இருந்தாள். ரமேஷை போட்டு தள்ளிய ராஜதுரைக்கு இந்த திருமணம் ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்க வேண்டும் என்பது லட்சுமியின் திட்டம். அதே வேளை ரகசியமாக வைத்திருந்து ரமேஷின் கர்ம காரியங்களெல்லாம் முடிந்த பிறகு தன் மகளுக்கு அர்ஜுனை பார்த்து முடித்தது போல ஊர் நினைக்க வேண்டும் என்பது அவள் கணக்கு. இப்படி ஒரு உள்கணக்கோடுதான் அவள் சம்மதம் தந்திருக்கிறாள் என்பதெல்லாம் பிரபுவுக்கும் அர்ஜுனுக்கும் தெரியாது. அவர்கள் இருவரும் ரமேஷ் என்கிற தடை விலகவுமே லட்சுமி சம்மதித்து விட்டதாகத்தான் நினைத்து கொண்டு இருந்தனர். அர்ஜுனும் தன் வசம் இருந்த அந்த நாக மாணிக்கத்தை லட்சுமியிடம் சேர்த்து விட்டான். அது பத்திரமாக வைத்திருந்த பணப்பைக்குள் அடங்கி இருந்தது. அது இருப்பதால் திட்டமிட்டபடியே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்கிற ஒரு தைரியம் அவளிடம். திருப்பதியிலும் லயன் லட்சுமிக்கு நல்ல செல்வாக்கு. அவளுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்க போகிறது என்பது அங்கே கூட பல மேல் மட்டங்களுக்கு தெரிந்திருந்தது. அது நன்றாக வேலையும் செய்தது. அங்கே உள்ள பதிவு திருமண அலுவலகத்தில் அவளுக்காக ஏற்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன.
எங்க குடும்ப ஜோதிடர் என் மகளுக்கு திருப்பதி மாதிரி ஒரு தலத்துலதான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிட்டார். அதனாலதான் இங்க கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஊரை கூட்டி வரவேற்பு வைப்பேன் என்று அங்குள்ள அதிகாரிகளை சமாளித்தபடி இருந்தான். ஆனால் அர்ஜுன் தான் சற்று சங்கடத்தில் இருந்தான். இப்படி அவசரகதியில் தனக்கு திருமணம் நடக்கும் என்று அவன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. லட்சுமியின் வேகம் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை பிரியாவிடம் கூட கேட்டான். பிரியா, உங்க அம்மா ஏன் இப்படி பறக்குறாங்க? அதுக்கு சரியான காரணம் இருக்கு அர்ஜுன். இப்படி நமக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல பிரியா. நான் மட்டும் நினைச்சேனா என்ன? ஒருவேளை இதுவும் அந்த நாகமாணிக்கத்தோட வேலையோ என்னவோ. ஆமா, உன்னை ஒரு ஜமீன்தாரர் பையனுக்கு கட்டி வைக்க போறதா சொன்னாங்களே, அதுக்காகத்தானே நீயும் வீட்டை விட்டு வந்த. இப்ப என்ன எதுவும் கேட்காதே அர்ஜுன், எனக்கு எதுவும் தெரியாது. நமக்கு கல்யாணம் அவசரமா தேவைப்படுற ஒரு விஷயம், ஆகையால நடக்கட்டும். என்ன சொல்ற? நான் சொல்ல என்ன இருக்கு? என் அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சாதான் கவலையா இருக்கு. வேணும்னா அவங்களுக்கு தகவல் தந்து விமானத்துல வர வைக்கலாமா? இல்ல, அவங்களுக்கு இந்த நிலைமைய புரிய வைக்கிறதே கஷ்டம். உங்க அம்மா விருப்பப்படி கல்யாணம் நடக்கட்டும், பிறகு ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துப்போம். இருவரும் தங்களுக்குள் ஒரு முடிவுக்கு வந்தனர். திருமலையில் முகூர்த்த நேரமெல்லாம் பார்க்க தேவையே இல்லை. எப்போதும் லட்சம் பேர் சூழ நிற்கும் மலை அது. தாலி கட்டிய அடுத்த நிமிடமே புதுமண தம்பதியை திருப்பதி சாமியின் முன்னால் நிறுத்திவிட லட்சுமியின் மனது துடித்து கொண்டிருந்தது. ரவிக்கைக்குள் அடங்கி கிடந்த அந்த மாணிக்க கல் அவளுக்கு தைரியம் தந்து கொண்டிருந்தது. அதே நேரம் மதுரையில் டாக்டர் வந்து ராஜதுரையை பார்த்துவிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று கூறும்போது அவரிடம் முதுகு வலிக்குது டாக்டர் என்று வேண்டுமென்றே போய் சொல்ல டாக்டருக்கு ஆச்சரியம். வலி போக ஊசி போடுறேன், நிக்கலைன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துடுவோம் என்று சொல்லிவிட்டு அவர் விலக ராஜதுரையின் அடியாட்களில் ஒருவன் ஆச்சரியமாக பார்த்தான். என்னடா பாக்குற? எதுக்குன்னே குணமாகலேன்னு சொன்னீங்க? எனக்கு புரியலையே. நான் இப்பதாண்டா படுத்தே இருக்கணும். என்னதான் கமுக்கமா நான் காரியம் பண்ணி இருந்தாலும் நரிக்குடி ஜமீனை சேர்ந்தவங்களையும் ஒன்னும் சாதாரணமா நினைக்க முடியாது. அந்த ரமேஷோட சாவ சந்தேகப்பட்டு கமிஷனர் வரைக்கும் போயிருப்பாங்க. ஏற்கனவே நானும் லாரி ஏறித்தான் இங்க கிடக்குறேன். அதனால 5 5 8ன்னு அழகா கணக்கு போட்டு என்கிட்ட போலீஸ் வந்து நிக்கலாம். அப்படி அவங்க வரும்போது எந்திரிக்க கூட முடியாதபடி நான் கிடந்தாதான் என் மேல போலீஸ்க்கு கொஞ்சமாவது பரிதாபம் இருக்கும். ராஜதுரையின் எச்சரிக்கை உணர்ச்சி அந்த அடியாட்களை வாய்ப்பிழக்க செய்தது. அண்ணே, நீங்க எதனால எம்எல்ஏ ஆனீங்க? நான் ஏன் அடியாளாவே இருக்கேன்னு இப்பதானே புரியுது என்று ராஜதுரையை கொஞ்சம் புகழ்ந்தான். அதே வேளையில் மேலும் 2 பேர் வந்து ரமேஷின் பிணம் அடக்கத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது, விஐபிக்கள் குவிந்து விட்டனர் என்கிற தகவலை கூற ராஜதுரை முகத்தில் ஒரு செருக்கு குறுக்கில் ஓடியது. யாரும் பெருசா சந்தேகப்படலண்ணே, அசலா நடந்த விபத்தாதான் பாக்குறாங்க என்றும் கூடுதலாக ஒரு தகவலையும் அவர்கள் கூறினார்கள். ராஜதுரையும் பழிக்கு பழி வாங்கிவிட்ட உணர்வில் மீசையை நீவி விட்டு கொண்டார். நர்ஸ் ஒருத்தி எட்டி பார்க்கும் போது மட்டும் வலிப்பது போல ஒரு முகபாவனையை காட்டினார். இவங்க வேற குறுக்க என்றும் ஒரு சலிப்பு. நடுநடுவே பார்வை தலையணைக்கு கீழ் இருக்கும் செல்போன் மேலேயே சென்றது. யார்கிட்ட இருந்து போனை எதிர்பார்க்கறீங்க? நம்ம நாகையா கிட்ட இருந்துதான். லட்சுமி இப்ப எங்க இருக்கா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது முக்கியம்ல. நிச்சயமா, செத்து இருக்கிறது அவ முடிவு செஞ்ச மாப்பிள்ளை இல்ல. பத்திரிகைக்கெல்லாம் வேற பெருசா பேட்டி கொடுத்திருக்காளே. அவ நிலைதான் இப்ப ரொம்பவே மோசம். அந்த பொண்ணை வேற காணோம்ல. இந்த நேரத்துல சாமியார் இருந்தா சரியா சொல்லிடுவார்ல. அவருக்கும் ஆள் அனுப்பி இருக்கேன்ல. வசிய மருந்தோட வர்றேன்னுட்டு போனவர் வரணுமே. வருவாருடா, வந்தே தீருவார். அவருக்கும் லட்சுமி தான் இப்ப முக்கியம், எனக்கும் லட்சுமி தான் முக்கியம். பாத்துனே, லயன் லட்சுமி சாதாரணமான பொம்பளை இல்ல. நீங்க தடுக்கல பாஞ்சா அவ கோலத்துல பாயிரவ. பாயட்டும்டா, நல்லாவே பாயட்டும். ஒரு ஜமீனையே நான் சாதிச்சிட்டேன், இவ எந்த மூளைக்கு? ராஜதுரை மூக்கில் அனல் காற்று வெளிப்பட்டு சுட்டது. அந்த வேளையில் சாமியார் அழைத்தார். என்னப்பா ராஜதுரை, என்ன பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. அவர் துல்லியமாக கேட்டது ராஜதுரையை கொஞ்சம் அதிரத்தான் வைத்தது. ஆமா சாமி, நான் டிஸ்சார்ஜ் ஆகல சாமி, படுக்கையில தான் கிடக்கேன். லட்சுமி தான் எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இப்ப உனக்கு அது தெரியணுமாக்கும். என்ன சாமி கேள்வி இது? அவளை வசப்படுத்தி அவ மக கழுத்துல நான் தாலி கட்டணும்.
மாப்பிள்ளையா அவளை ஆட்டி வைக்கணும். நான் இப்படி படுத்து கிடக்க அதுவும் ஒரு காரணம் தானே? யாரும் காரணம் இல்ல, உன் விதிதான் உன்னை படுக்க வச்சிருக்கு. போகட்டும், உனக்குத்தான் வசிய மருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுவேன். அதுக்கு முந்தி ஒரு 10 நிமிஷம் நான் தியானத்துல உட்கார்ந்தாலும் போதும். லட்சுமிய பத்தி நான் ஓரளவு கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். அவ மகளை பிடிக்க போயிருக்கா, அது மட்டும் இப்ப உறுதியா தெரியும். அப்ப அவ மக கிடைச்சிட்டாள்னு சொல்லுங்க. கிடைச்சிருப்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ராஜதுரையை சாமியார் சமாதானப்படுத்தி விட்டு பேச்சையும் முடித்து கொண்டார். ராஜதுரை முகத்தில் அதன் எதிரொலியாக ஒரு ஆழ்ந்த சிந்தனை. என்னன்னு பலமா யோசனையா இருக்கு. இந்த சாமியார் பெரிய ஆளா இருக்காருடா. பெரிய ஆளா இருந்தாதானே என்ன சாமியாரா ஆக முடியும்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நாம இங்க அவரை பத்தி பேசுறது அவருக்கு அங்க எப்படி தெரியுது? அரை மணி நேரத்துல அழகர் கோயில் பக்கம் இருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாரே. நடந்து வர்றாரா இல்ல ஓடி வர்றாரா, அதுவும் இல்ல பறந்து வர்றாரான்னு தெரியல. பெரிய மாயாஜாலமா இருக்க. அசலான சாமின்னு அவரு ஏகப்பட்ட வித்தை தெரிஞ்சவரு. அவரை பத்தி வில்லங்கமா எதுவும் நினைச்சிடாதீங்க, அப்புறம் போட்டு தாக்கிட போறாரு. அவர்கள் தங்களுக்குள் பொதுப்படையாக பேசிக் கொண்டபோது ராஜதுரை ஆவலாக எதிர்பார்த்த அந்த தொலைபேசி செய்தியும் வந்தது. அண்ணே, லட்சுமி இப்ப திருப்பதியில இருக்கா. அவ மகளும் அவளோட காதலனும் ஏற்கனவே திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல இங்க நம்ம ஜமீன்தார் பேரனை போட்டு தள்ளவும் அவளும் உடனே கட்சி மாறிட்டா. அவ மகளுக்கு அவ விருப்பப்படியே கல்யாணத்தை பண்ணி வச்சு மதுரைக்கு கூட்டிக்கிட்டு வர விரும்புற மாதிரி தெரியுது. அப்பதானே உங்களுக்கு ஆப்பு வச்சா மாதிரி இருக்கும். காதில் விழுந்த செய்தி ராஜதுரையை எழுந்து உட்கார வைத்தது. நகம் கடிக்கவும் விட்டது. அடுத்த நொடியே சாமியாரை அழைத்தான். சாமி, விஷயம் கைமீறி போயிட்டு இருக்கு. லட்சுமி அவளோட மகளுக்கு திருப்பதியில கல்யாணம் முடிக்க போறாளாம். எனக்கு தகவல் வந்திருக்கு. அப்படியா? அப்ப அவ மகளை உன்னால கட்டிக்க முடியாம போயிடுமே. என்ன சாமி கேள்வி இது? நீங்க தானே இப்ப அந்த கல்யாணம் நடந்துடாதபடி ஏதாவது செய்யணும். அது எப்படிப்பா முடியும்? நான் இருக்கிறதோ கோம்பை மலையில, அவ இருக்கிறதோ திருப்பதி மலையில. போதும் சாமி, என்ன ஆழம் பார்க்காதீங்க. நீங்க மனசு வச்சா முடியும். அவகிட்ட நாகமாணிக்க கல் இருக்கிற வரை யார் எது செஞ்சாலும் அவளுக்கு சாதகமாத்தான் முடியும். இத நீ புரிஞ்சுக்கோ முதல்ல. சாமி, இப்ப பார்த்து இப்படி கால வர்றீங்களே. உள்ளத சொன்னேன்ப்பா. அவ மனசு வச்சா நீ கூட சிக்கிக்கலாம். ஆனா அவளை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சாமி பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலப்பா, உள்ளத சொல்றேன். எச்சரிக்கையா இரு. உனக்கு இனி வசிய மருந்தும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரிதானே? சாமி, இனி லட்சுமி தான் சாமி. அவ ஒன்ன அழிக்க நினைச்சா யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நாகமாணிக்கக்கல். புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. பழி உணர்ச்சியில திரும்ப திரும்ப தப்பு பண்ணிடாத. சாமியார் அவனை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக பயமுறுத்தி விட்டு பேச்சை முடித்தார். ராஜதுரைக்கும் அவருக்கு போன் செய்ததே தவறோ என்று தோன்றியது. சாமியார் அவருக்கு சரியான ஆலோசனை தான் அளித்திருந்தார். அவர் சொன்னது போலவே லட்சுமி செயல்பட்டு கொண்டிருந்ததுதான் ஆச்சரியம். நரிக்குடி ஜமீன். ரமேஷின் சடலம் பண்ணை தோட்டத்தில் நல்லமணி சமாதிக்கு அருகில் அடக்கம் செய்ய தயாராகி கொண்டிருக்க ஒரு கூட்டம் லட்சுமி வராததை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தது. அப்போது லட்சுமியிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு. ரமேஷின் அத்தை நாமகிரி என்பவள்தான் போனை எடுத்தாள். யார் பேசுறது? நான் லயன் லட்சுமி தாங்க பேசுறேன். நடக்க கூடாதது நடந்துடுச்சு போல இருக்கே. ஆமா தாயி, உன் மாப்பிள்ளையாக வேண்டியவன் யமன் மாப்பிள்ளையா போய் சேர்ந்துட்டானே. ஐயோ அம்மா, இது அந்த மாஜி எம்எல்ஏ ராஜதுரையோட வேலைதான். அவன்தான் லாரி விபத்து மாதிரி இப்படி செஞ்சது. திருப்பதி போயிட்டு இருந்த எங்க கார் மேலையும் லாரி மோத இருந்துச்சு. தப்பி பிழைச்சது தம்பரான் புண்ணியம்மா. அட கொடுமையே, இது அந்த நாய் வேலையா? ஆமாம்மா, நான் எப்படியும் துக்கம் கேட்க வருவேன்னு தெரிஞ்சு அப்படி வர்ற வழியில என்ன கொல்ல இன்னும் 2 லாரிங்க தயாரா இருக்கு. அதுதான் நான் வரல. ஆனா என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. லட்சுமியின் புத்திசாலித்தனமான பேச்சு நாமகிரியிடம் நன்றாகவே வேலை செய்தது. நாமகிரி அந்த துக்கமான சூழ்நிலைக்கு நடுவில் நெருங்கிய அவ்வளவு உறவினர்களையும் கூப்பிட்டு லட்சுமி போனில் கூறியதை அப்படியே வார்த்தை பிசகாமல் சொல்லி எல்லோரையும் கலங்கடித்தாள். அவள் அப்படி பேசி முடிக்கவும் நான் கூட சந்தேகப்பட்டேன் என்றும் அந்த ராஜதுரை இப்படியா பழி வாங்குவான் என்றும் பல மாதிரிகளில் உறவினர்களும் பேச ஆரம்பித்து விட்டனர். மூங்கில் காட்டுக்குள் தீப்பிடித்த மாதிரி செய்தி பற்றி எரிய தொடங்கியது.
தங்களுக்குள்ளேயே வைத்து பேசிக்கொண்டு அழ அந்த குடும்பம் என்ன இந்திய நடுத்தட்டு வர்க்கமா என்ன? நாமகிரியே எல்லோரது ஆலோசனையின் பேரில் கமிஷனருக்கு போன் செய்தாள். ஐயா, நான் பிணத்தை இப்போதைக்கு அடக்கம் பண்ண போறதில்ல. ஏன்னா லயன் லட்சுமி அம்மாவே நினைக்கிற மாதிரி நடந்து இருக்கிறது விபத்துங்கிற பேர்ல ஒரு கொலை என்று அவள் சொல்லவும் கமிஷனருக்கும் நடுங்கியது. அம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க, நான் டிரைவரை விசாரிக்கிற விதமா விசாரிக்கிறேன் என்று அவளுக்கு சமாதானம் கூறிவிட்டு அவரே நேரடி விசாரணைக்கும் தயாராகிவிட்டார். விஷயம் ஆஸ்பத்திரியில் ராஜதுரைக்கும் போனது. அண்ணே, லட்சுமி பெரிய கெட்டிக்காரின்னே, உங்களை லாவகமா சிக்க வச்சுட்டா. நரிக்குடி ஜமீனே இப்ப உங்களை நினைச்சுதான் கும்பிடிக்கிட்டு இருக்கு. ஜமீன்தார் தங்கச்சி கமிஷனருக்கு புகார் கொடுத்து கமிஷனரும் டிரைவரை நேரடியாவே விசாரிக்க கிளம்பிட்டாராம். செய்தி ராஜதுரையை உண்மையாலுமே உலுக்கி விட்டது. டேய், டிரைவர் பல்ட்டி அடிச்சிட மாட்டான் தானே? தெரியாதுண்ணே, எதுக்கும் உதவி கமிஷனரை பிடியுங்க. அவர்தான் இந்த சிக்கல்ல இருந்து இப்போதைக்கு நம்மளை காப்பாற்ற முடியும். ராஜதுரையும் செல்போனில் உதவி கமிஷனரை பிடித்தார். என்னையா இது புது குழப்பம்? லட்சுமி என்னவோ சொன்னால்னு கமிஷனரே விஷயத்துல இறங்கிட்டாராமே. ஆமாங்க, நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேனே, லட்சுமி அம்மாவுக்கு கமிஷனர் கிட்ட நல்ல செல்வாக்குன்னு. என்னையா பல்ட்டி அடிக்கிற? பாத்தியா, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்சிட போகுது. ராஜதுரை பதறினார். சாரி சார், ஒரு அளவுக்கு மேல என்னால உதவ முடியாது. இனி எல்லாமே அந்த லாரி டிரைவர் கையில தான் இருக்கு. அவன் மட்டும் கடைசி வரை உங்களை காட்டி கொடுக்காம இருந்தா நீங்க தப்பிச்சிங்க. லட்சுமி அம்மா உங்க மேல உள்ள பொறாமையில ஜமீனை தூண்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லுங்க, விஷயம் அதோட முடிஞ்சிடும். இல்லைன்னா... உதவி கமிஷனர் இழுத்த இழுப்பில் ராஜதுரை முன்னால் ஒரு தூக்கு கயிறே தோன்றி அவர் கழுத்தை வளைத்து இழுக்கிற மாதிரி இருந்தது. செல்போனை முடக்கியவர் அடுத்து சங்கரானந்த சாமியை தான் பிடித்தார். சாமி, என்னப்பா, வசிய மருந்து தானே தயாராகிட்டே இருக்குது? இல்ல சாமி, இப்ப கதையே மாறிடுச்சு. அந்த லட்சுமி திருப்பதியில இருந்துகிட்டே இங்க எனக்கு மொட்டை அடிக்க பாக்குறா. விஷயத்த விவரமா சொல்லுப்பா. அவ நரிக்குடி ஜமீனையே எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டா. அது மட்டும் இல்ல, அவளும் அவ மகளும் திருப்பதியில இருந்து இங்க வந்தா நான் அவங்க மேலையும் லாரியை ஏத்தி கொலை செஞ்சிடுவேங்கிற அளவுக்கு பீதியை கிளப்பி விட்டுருக்கா. புத்திசாலி பொம்பளை. நாகமாணிக்கம் வேற அவகிட்ட இருக்கிறதால அவ நினைக்கிற மாதிரியே தான் எல்லாமும் நடக்கும். சாமி, கத்தாத. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே கொலை பாதகம் உனக்கு ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேனே. சாமி, போலீஸ் உதவி கமிஷனர் கிட்ட இப்பதான் பேசினேன். எல்லாம் டிரைவர் கையில தான் இருக்கு, என் கையில எதுவும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். நீங்களும் கைவிட்டுறாதீங்க சாமி, நான் அவங்களால பாதிக்கப்பட்டவன். சரி, என்ன செய்ய சொல்ற? அந்த டிரைவர் உண்மையை சொல்லக்கூடாது. அவன் வாயை கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. சரி, உனக்காக செய்யறேன். ஆனா ஒண்ணு, நான் ஸ்டேஷனுக்கு போய் அவனை பார்க்கணும். பார்த்தா தான் அவனை என் பார்வையால நான் கட்ட முடியும். அப்படி நான் பாக்குறதுக்குள்ள அவன் உண்மையை சொல்லிட்டா என் மேல வருத்தப்படாத. சாமி, நீங்களும் புரண்டு பேசுறீங்களே. என்ன பண்ண சொல்ற? வலுவான எதிரி கூட எல்லாம் மோதிக்கிட்டு இருக்க. அதுலயும் துளி கூட தோல்வியை தராத நாகமாணிக்கம் உள்ள எதிரினா சும்மாவா? சங்கரானந்த சாமிகள் ராஜதுரையின் வயிற்றில் புளியை கரைத்தார். சாமி, போதும் சாமி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, உடனே கிளம்புங்க. எனக்கு இப்பவே படபடன்னு வருது. சரிப்பா, நீ அமைதியா இரு, நடக்கிறது தான் நடக்கும். நானும் எவ்வளவு வேகமா போலீஸ் நிலையத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு வேகமா போய் பார்த்துட்டு உனக்கும் தகவல் கொடுக்கறேன். நல்லது சாமி, முதல்ல கிளம்புங்க. ராஜதுரை அப்படி இதுவரை படபடத்து அவரது சகாக்கள் கூட பார்த்ததில்லை. விக்கித்து போய் நின்றனர். மாலையும் கழுத்துமாய் நின்று கொண்டிருந்தனர் பிரியாவும் அர்ஜுனும். இடம் திருப்பதி பதிவாளர் அலுவலகம். அத்தனை நெருக்கடியிலும் மேல் திருப்பதியில் இருந்து ஒரு பிரதான ஜோசியர் நல்ல நேரம் குறித்து கொடுக்க அந்த நேரத்தை தொட சில நொடிகளே இருந்தன. லட்சுமி கை கடிகாரத்தில் அந்த நொடி நெருங்கவும் சிக்னல் கொடுத்தாள். பதிவாளர் முன்னிலையில் அர்ஜுன் ஒரு மஞ்சள் கயிறில் 5 பவுன் தாலியை பிரியா கழுத்தில் கட்டி முடித்து பதிவு நோட்டிலும் கையெழுத்து போட்டு முடித்தான். சாட்சி கையெழுத்தை சிட்டி பாபுவும் டாக்ஸி டிரைவரும் போட்டு முடிக்க பிரியாவும் அர்ஜுனும் லட்சுமி காலில் விழுந்தனர். லட்சுமி மனதுக்குள், பிரியா, உன்னை நல்லபடியா காப்பாத்திட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கண்ணீர் மல்க வாழ்த்தினாள். பின் தனது செல்போன் கேமராவில் அவளே சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டாள். சிட்டி பாபு அதிகாரியை நன்றாகவே கவனித்து விட்டு இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு ரகசியமாவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கும் ஒரு வாய்ப்போட்டு போட்டு முடித்தான். அடுத்த 5வது நிமிடம் அவர்கள் கல்யாணம் நடந்த சுவடே தெரியாதபடி காரில் மலை ஏற தொடங்கிவிட்டனர்.
காரில் செல்லும்போது லட்சுமி சாதாரணமாகத்தான் இருந்தாள். மதுரை நடப்புகள் அவளுக்கு நேரடி ஒளிபரப்பு போல ஒருவனால் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தன. மேடம், நீங்க பத்த வச்ச நெருப்பு நல்லாவே வேலை செய்து. உங்க விஷயமா உடனேயே கமிஷனர் ரொம்ப வேகமாயிட்டாரு. அநேகமா இப்ப லாரி டிரைவரை விசாரணைங்கிற பேர்ல பின்னி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டிரைவர் என்ன சொன்னான்ங்கிறது எனக்கு தெரியணும் என்றாள் லட்சுமி. கட்டாயமா மேடம், நானும் இப்ப ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல ராஜதுரை அந்த கோம்பை மலை சாமியார் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டதாகவும் ஒரு தகவல் மேடம். அந்த சாமியார் என்ன சொன்னாரா? அது தெரியாது மேடம். ஆனா அவர் ராஜதுரைக்கு நிச்சயம் உதவி செய்வாருன்னு தான் நான் நினைக்கிறேன் மேடம். அவர் உதவி செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டார். அவரை எப்படி கட்டி போடுறதுங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரம் என் மகளுக்கு கல்யாணம் நடந்துடுச்சுங்கிற விஷயத்த யாராவது போய் ராஜதுரை காதுல மட்டும் சொல்லுங்க. இந்த செய்தி தான் அவனை ரொம்பவே உலுக்கி எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். மேடம், நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் நம்ப முடியலையா? ஆமா மேடம், இவ்வளவு எளிமையா கல்யாணம் பண்ண எப்படி மேடம் உங்களுக்கு மனசு வந்தது? கல்யாணம் தான் எளிமை, சந்தடியெல்லாம் அடங்கட்டும். தலைக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசோட வரவேற்பு தூள் பறக்கும். அப்ப நான் பத்மஸ்ரீயாவும் இருப்பேன். ஆச்சரியம் மேடம், ஆச்சரியமா இருக்கு. பாராட்டினது போதும், நடக்கிறத கவனமா கவனிச்சு எனக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருங்க. கல்யாண விஷயம் இப்ப வெளியே தெரியறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரமேஷுக்கு நிச்சயிக்கப்பட்ட நேரத்துல அர்ஜுன்கிறவன் தாலி கட்டிட்டான். என் மக கல்யாணத்தை எப்படியோ நடத்திட்டேன்னு தான் நரிக்குடி ஜமீன்ல பேசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரமேஷ் இல்ல, அதனாலதான் அர்ஜுன முடிவு செஞ்சேன்னு அவங்க நினைக்கணும். அதுக்கு குந்தகம் வந்துடக்கூடாது. செல்போனை முடக்கிவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தாள். ஒரு தனி ஏசி காரில் அர்ஜுன் பிரியா வந்து கொண்டிருந்தனர். காருக்குள், பிரியா, 2 நாள்ல நம்ம வாழ்க்கையில எவ்வளவு திருப்பங்கள் பாத்தியா? ஆமா அர்ஜுன், நான் ஆசைப்பட்ட மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி, அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடந்துடுச்சு. யாராலெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு நான் பயந்தேனோ அவங்க எல்லாம் இப்ப உயிரோடையே இல்லை. நான் வீட்டை விட்டு தனியா தான் வந்தேன். ஆனா திரும்பி போகும்போது கல்யாண பொண்ணா போக போறேன். அத நினைச்சா எல்லாமே ஒரு மாய மந்திரமா தான் இருக்கு அர்ஜுன். நீ மாய மந்திரம்னு சொல்ற, நான் அதை நாகமாணிக்கம்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதை நீ நம்ப ஆரம்பிச்சிட்டியா அர்ஜுன்? நீயே யோசிச்சு பாரு பிரியா. அது மட்டும் இல்லைன்னா நீ தான் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பியா? உங்க அம்மா தான் உன்னை தேடிக்கிட்டு இங்க வந்திருப்பாங்களா? இல்ல நம்ம கல்யாணம் தான் நடந்திருக்குமா? ஒரு கோணத்துல நீ சொல்றதும் உண்மைதான். அதே நேரத்துல அது ஒரு விலை மதிப்பு மிக்க கல்லு, அவ்வளவுதான். இந்த உலகத்துல ரொம்ப அபூர்வமா கிடைக்கிற ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஆனா அது எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள பாதிப்புகளை உருவாக்க முடியுங்கிறது தான் எனக்கு இன்னமும் புரியவே இல்லை அர்ஜுன். என்று பிரியா, நீ அறிவியலுக்கு பேர் போன மேல் நாட்டுல கூட காரி பாட்டர் மாதிரி புத்தகங்கள் தான் நிறைய விக்குது. அவங்களே அறிவியலை விட அறிவுக்கு புதிரான இந்த மாதிரி விஷயங்களைத்தான் பெருசா நினைக்கிறாங்கன்னு தெரியலையா? ஆமா அர்ஜுன், அப்படித்தான் தோணுது. அதே நேரத்துல எங்க அம்மா ஒன்னும் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல எல்லாம் இல்ல அர்ஜுன். எனக்கு அவங்க பார்த்த முதல் மாப்பிள்ளை அந்த ரமேஷ் இப்ப உயிரோட இல்ல. ஆனா இந்த நாகமாணிக்கம்ங்கிறது அந்த குடும்பத்து சொத்து. அது வந்ததே எனக்காகத்தானே. நீ என்ன சொல்ல வர்ற பிரியா? எங்க அம்மா இனி அந்த நாகமாணிக்கத்தை என்ன செய்வாங்கன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். ஓ, அது அந்த ஜமீன் குடும்பம் திருப்பி கேக்குமா? பின்ன என்ன, சும்மாவா இருப்பாங்க? அடடா, இப்ப இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? ஆமா, அது கைய விட்டு போறதுக்குள்ள சில நல்ல காரியங்களை முடிச்சிடணும்னு தான் அம்மா நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கலாம் பிரியா. அதே நேரம் அந்த ஜமீன் குடும்பம் திருப்பி கேட்டா நாகமாணிக்கத்தை கொடுத்துடுறது தானே மரியாதை. பாப்போம் அம்மா என்ன செய்யறாங்கன்னு. காருக்குள் இருந்த இருவரும் நாகமாணிக்கம் பத்தி பேசியது போதும் என்பது போல நிறுத்த பிரியாவின் இடையை உரிமையோடு பற்றி அணைத்தான் அர்ஜுன். காரும் வளைவுகளில் மேலே ஏறியபடி இருந்தது. காருக்குள் அர்ஜுன் கரங்கள் பிரியாவின் மேல் பாம்பு போல ஊர்ந்து விளையாட்டு காட்ட தொடங்கிவிட்டன. பிரியா வெட்கத்தில் நெளிந்தாள். டிரைவர் முன்னால் இருப்பதை ஜாடையில் சுட்டிக்காட்டினாள். அர்ஜுன் அதை கண்டுகொள்ளாத மாதிரி திரும்பவும் அவள் இடையை மேயத் தொடங்கினான். நல்ல வேளையாக திருமலை உச்சி பாகம் வந்துவிட்டது. சில நிமிடங்களில் கீழே இறங்கி ஏழுமலையானை தரிசிக்க செல்ல வேண்டும். எனவே தன் இளமை துடிப்பை அர்ஜுன் சிரமப்பட்டு அடக்கி கொண்டான்.
முன்னால் சென்ற காருக்குள் இருந்த லயன் லட்சுமியும் ஒரு புதிய முடிவுக்கு வந்திருந்தாள். ராஜதுரை போலீசில் மாட்டி கைதாகிவிட்டால் அவளை எதிர்க்கவோ கேள்வி கேட்கவோ யாரும் இருக்க போவதில்லை. ஆனாலும் நரிக்குடி ஜமீனில் நாகமாணிக்கம் பற்றி யாராவது கேட்டால் அவர்களை எப்படி சமாளிப்பது என்பதும் அவளுக்குள் ஒரு சவாலான விஷயமாகவே இருந்தது. ஒரு வகையில் நாகமாணிக்கத்தை ராஜதுரை கொண்டு வருவதற்கு முன் வரை தன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்ததாகவே தோன்றியது. அது வந்த பிறகு வெற்றிகள் மட்டும் வரவில்லை, கூடவே பல திருப்பங்களும் ஏற்பட்டதை எண்ணி பார்த்தாள். தன் மார்பின் மேல் ரவிக்கைக்குள் அடங்கி கிடந்த அந்த நாகமாணிக்கத்தை ஒரு வினாடி தொட்டு பார்த்தாள். முன் இருக்கையில் உட்கார்ந்திருந்த சிட்டி பாபுவும் அவள் செய்கையை கவனிப்பது தெரியாத மாதிரி கவனித்தான். நடுநடுவே மதுரையில் ராஜதுரை மாட்டிக்கொண்டானா இல்லையா என்கிற கவலை வேறு. முன் இருக்கையில் உட்கார்ந்திருந்த சிட்டி பாபுவும் அவள் செய்கையை கவனிப்பது தெரியாத மாதிரி கவனித்தான். நடுநடுவே மதுரையில் ராஜதுரை மாட்டிக்கொண்டானா இல்லையா என்கிற கவலை வேறு. போலீஸ் நிலையம். கமிஷனர் எதிரில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தான் லாரி டிரைவர். உன் பேரு என்னையா? முத்தையன். இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? லாரி திடீர்னு பிரேக் பிடிக்காம போயிடுச்சுங்க. அப்ப லாரிய செக் பண்ணினா பிரேக் வயர் துண்டிச்சு இருக்குமா? ஆமாங்க, நீங்க கூட பாத்துக்கங்க. நான் பாக்குறது இருக்கட்டும், நீதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு விபத்து பண்ணிட்டேன்னு நான் சொல்றேன். அப்படி இல்லைங்க ஐயா. இதே பதில உண்மையை கண்டுபிடிக்கிற பரிசோதனை செய்யும் போதும் நீ சொல்லணும். சொல்லுவியா? தாராளமாங்க, எனக்கு எப்பவும் ஒரே பேச்சுதாங்க. இப்ப இப்படி பேசலாம் நீ, ஆனா உண்மைய கண்டறிகிற பரிசோதனையில உனக்குள்ள மின்சாரம் பாயும் போது உன் ஞாபகமே இருக்காது, தெரிஞ்சுக்க. கமிஷனர் பொடி வைத்து பேசியது அவனை சற்று சிந்திக்க வைத்தது. அதுவரை வேகமாக பதில்களை சொன்னவன் எச்சில் விழுங்கி மிடறு கட்டினான். அப்போது பார்த்து கச்சிதமாக அந்த போலீஸ் நிலைய வாசலுக்கு சங்கரானந்த சாமியும் வந்து சேர்ந்தார். அவரை வாசலில் உள்ள போலீசார் உள்ளே விட மறுக்க சாமி பதிலுக்கு அவர்களை ஓர் அகன்ற பார்வை மட்டும் பார்த்தார். சில நொடிகளில் அவர்களிடம் எதிர்ப்பு போயே போய்விட்டது. சாமி தன் தாடையை தடவிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். அந்த நிலையத்தில் ஒரு ஹால், 2 அறைகள். அதில் ஓர் அறை ஆவண அறையாகவும் எழுத்தர் அறையாகவும் இன்னொன்று லாக்கப் அறையாகவும் இருந்தது. அதற்கு முன்னால் தான் அந்த லாரி டிரைவர் கையில் விலங்கிடப்பட்ட நிலையில் நிறுத்தப்பட்டு விசாரணையும் நடந்து கொண்டிருந்தது. சாமியார் வரவும் எல்லோர் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. டிரைவரும் அவரை பார்த்தான். சங்கரானந்த சுவாமியும் அவனை கவனித்தார். அந்த நொடியே அவனுக்குள் உன்னை காப்பாற்ற நான் வந்துவிட்டேன் என்கிற ஒரு குரல் ஒலித்து அடங்கியது. சாமியாரை பார்த்தவுடன் கமிஷனர் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார். இன்ஸ்பெக்டர் பக்கமாக திரும்பி யார் இவர் என்று கண்களாலேயே கேட்டார். சாமி, என்ன இது? எங்க வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் ஆரம்பித்தார். ஒரு புகார் கொடுக்கலாம்னு வந்தேன்ப்பா. என்ன புகார் சாமி? நான் சிவனேன்னு இருக்கிற ஒரு சன்னியாசி. ஆனா உங்க போலீஸ்காரங்க அப்பப்ப என்கிட்ட வந்து கஞ்சா இருக்கா, அபின் இருக்கான்னு கேட்டு சங்கடப்படுத்துறாங்க. நான் அந்த மாதிரியான சாமி இல்லைப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக புகார் கொடுக்க போறீங்களாக்கும்? சரிதான், அப்படி போங்க. இங்க ஒரு முக்கியமான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு என்று வாசல் பக்கமாக கையை காட்டினார் இன்ஸ்பெக்டர். சாமியும் மௌனமாக வெளிப்புறம் போடப்பட்டிருந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டார். அவர் வந்த வேலைதான் முடிந்து விட்டதே. உள்ளே டிரைவரும் ஏதோ புதிதாய் ஒரு தெம்பு வந்தவனை போல பேச ஆரம்பித்திருந்தான். சார், எனக்கு எந்த பரிசோதனை வேணா வையுங்க. நடந்தது விபத்து தான். நான் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல சார். டிரைவரின் அந்த உறுதியான பதில் உதவி கமிஷனரையும் நிம்மதி பெருமூச்சு விட வைத்தது. மெல்ல தனியே ஒதுங்கியவர் மாஜி எம்எல்ஏ ராஜதுரைக்கு போன் போட்டு டிரைவர் சாதுரியமாக நடப்பதையும் சாமியார் வந்து விட்டதையும் கூற ராஜதுரைக்கும் புத்துயிர் வந்தது போல இருந்தது. சாமி, சரியான நேரத்துக்கு எனக்கு கை கொடுத்துட்டீங்க. உங்களை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் சாமி என்று தனக்குள் நெகிழ்ந்து கொண்டான். மேல் திருப்பதி. தரிசனத்துக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தாள் லயன் லட்சுமி. செல்போன்களை உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லாததால் அதை காருக்குள் வைத்துவிட்டு சிட்டி பாபுவை அதற்கு காவலாகவும் போட்டிருந்தாள். அந்த செல்போன் வழியாக புது உற்சாகத்தோடு கச்சிதமாக குரல் கொடுக்க ஆரம்பித்தார் ராஜதுரை. ஹலோ லயன் லட்சுமி. அம்மா இல்லைங்க, நான் அவங்க பிஏ பேசுறேன். ஓ, பிஏ சிட்டி பாபுவா? ஆமாங்க சார். இப்ப எப்படி சார் இருக்கு உங்க உடம்பு? என் உடம்புக்கு என்னையா, உங்க அம்மாவை காப்பாத்த காசும் பணமும் இருந்தா எனக்கு இன்னும் 4 பேர் இருப்பாங்கல்ல. சரிங்க, ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஆமா, கூப்பிடு உங்க அம்மாவை.
அவங்க சாமி கும்பிட போயிருக்காங்க ஐயா. அப்படியா? வந்த உடனே சொல்லு, உங்க அம்மா ஏவி விட்ட அஸ்திரம் புஸ்வானம் ஆயிடுச்சுன்னு. என் டிரைவர் துணிச்சலா நின்னுட்டான். இனி என்னை அசைக்க முடியாது. அதே நேரம் என்னை சீண்டின நரிக்குடி ஜமீனையே நான் நிர்மூலமாக்கிட்டேன். கூட்டணி அமைச்ச உங்க அம்மாவையும் சும்மா விட மாட்டேன். எங்க, எப்போ, எப்படி, எதை செய்வேன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, இனி உங்க அம்மா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு மதுரையில நவீன மங்கம்மாவா திரிய முடியாது. ராஜதுரையின் குரலில் கோபம் கொப்பளித்தது. சிட்டி பாபு அதை கண்டு கொள்ளவில்லை. ராஜதுரை சார், படுத்த படுக்கையா இருந்துகிட்டே இந்த போடு போடுறீங்களே, நீங்க மட்டும் பழையபடி நடமாட ஆரம்பிச்சா எங்க மேடம் உண்மையாலுமே உங்களை நினைச்சாலே பயந்துதான் தீரணும்னு சொல்லுங்க. நான் இப்ப உன் கூட பேசுறதே படுக்கையை விட்டு எழுந்து நடமாடிக்கிட்டு தானே. அட, நிஜமாவா சொல்றீங்க? எப்படியும் மதுரைக்கு வருவேல்ல, அப்ப நேர்ல வா, உன் எதிரில மாடியில இருந்து குதிச்சே காட்டுறேன். அட என்னங்க நீங்க, உங்களை நான் நம்புறேங்க. நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் அம்மா கிட்ட சொல்லிடுறேங்க. ஆனா என்ன அறிவுக்கு பட்ட ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அம்மா உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுறவங்க. அதனாலதான் தன் மகளுக்கு திருப்பதியில கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. இந்த விஷயத்துல உங்க சவால்ல நீங்க தோத்துட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதோட அம்மா கையில சக்தி வாய்ந்த நாகமாணிக்கம் வேற இருக்கு. நீங்க எவ்வளவு மோதினாலும் அம்மா தான் ஜெயிப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிற வழிய பாருங்க. சிட்டி பாபு சொன்ன விஷயம் ராஜதுரையை கொந்தளிக்க வைத்து விட்டது. கச்சிதமாக சாமியார் வேறு வந்து சேர்ந்தார். சாமி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. டிரைவர் வாய கட்டிட்டீங்க தானே? எந்த காலத்திலேயும் அவன் இனி உண்மையை சொல்ல மாட்டான். சொல்ல போனா நடந்தது அவனுக்கே ஞாபகத்துல இருக்காது. அவன் கவலைய விடு. அதே நேரம் இனி இந்த மாதிரி உயிரை பறிக்கிற பாதகத்துல எல்லாம் இறங்காத. அங்குலத்துக்கு அங்குலம், வார்த்தைக்கு வார்த்தை நீங்க சாமியாருங்கிறத நிரூபிக்கிறீங்க. என் பக்கத்து நியாயத்தை நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்களே. உன் பக்கம் நியாயம் இருக்கிறதாலதான் உனக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை ஞாபகத்துல நீ வச்சுக்கோ. ஒரு ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா லட்சுமி கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் சாமி. அவ புத்திசாலித்தனமா தன் மகளுக்கு கல்யாணத்தை திருப்பதியிலேயே முடிச்சுட்டாளாம். அப்படியா? என்ன சாமி நீங்க, நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்படியாங்கிறீங்க? அவ பிஏ அந்த மொட்டை தலையன் சிட்டி பாபு என்னடான்னா, எங்க அம்மாவை உன்னால அசைக்க முடியாதுங்கிறான். நாகமாணிக்க கல் அவகிட்ட இருக்கிறதால அவளை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு வேற சொல்றான். அது உன்னால தானே இங்க நீ புலம்பிக்கிட்டு இருக்க. கல்லை இழந்த ஜமீன் குடும்பத்துல ஒரு உயிருக்கு 2 உயிர் போயிடுச்சு. உதவிக்கு வந்த கம்பங்குடி ஜமீன்தாரும் இப்ப உயிரோட இல்ல. அதே நேரத்துல லட்சுமிக்கு ஒரு சிரமமும் இல்லாம அவ மகளோட கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. அவளும் இங்க நடக்கிற எந்த குழப்பத்திலையும் சம்பந்தப்படாம திருமலையில சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்துகிட்டே இங்க உன்னையும் புலம்ப விட்டுக்கிட்டு இருக்கா. யோசிச்சு பார்த்தா அந்த கல்லுக்கு ஒரு சக்தியும் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? சாமி, என்ன சாமி நீங்க பாட்டுக்கு அர்த்தம் சொல்ற மாதிரி நடந்ததுக்கு தொகுப்புரை தர்றீங்களே. உணர்ச்சி வசப்படாம அமைதியா இரு. நீ இனி எதுவுமே பேசக்கூடாது. நான் பேசாம இருக்கிறதா? அவ என்ன மூட்டை பூச்சிய நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவா சாமி. கவலைப்படாத. லட்சுமி கிட்ட இனி பேச வேண்டியவன் நான் தான். ஏன்னா அந்த கல் உன்கிட்ட இருந்தா எல்லா காரியங்களிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆனா அது என்கிட்ட வந்து சேர்ந்தா நான் அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சிடுவேன் என்ற சாமியாரின் குரலில் முதல் தடவையாக சற்று கடுமை, கண்களில் சிவப்பு. சங்கரானந்த சாமிகள் இனி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னதும் சொன்ன அந்த விதமும் ராஜதுரையை நிறையவே யோசிக்க வைத்தன. தாடையை தடவிக்கொண்டு ஆஸ்பத்திரி வார்டின் மோட்டு வலையை பார்த்தவரை அவரது சீடர்களும் ஒரு தினசாகத்தான் பார்த்தனர். சாமியார் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்ன கையோடு புறப்பட்டு விட்டார். வழக்கம் போலவே வந்தது தெரியாத வேகம். ராஜதுரையின் சீடன் ஒருவன் ஜன்னல் அருகே நின்று கொண்டு தொலைவில் தெரிந்த பரபரப்பான சாலை ரவுண்டானாவை பார்த்தான். அந்த ரவுண்டானா அருகில் அவர் போவது தெரிந்தது. மனுஷன் காலில் ஏதாவது சக்கரம் இருக்குமோ என்று கூட தோன்றியது. அந்த சீடன் தலையை செலுப்பி கொண்டான். என்னடா? ஒண்ணுமில்லண்ணே, இந்த சாமியார் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பிறந்திருப்பாருன்னு தோணுது. இப்பதான் இங்க இருந்து கிளம்பினாரு, அதுக்குள்ள 1 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டிட்டாரு. ஏனே, அவர் இது நாள் வரை ரொம்ப இதமா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னப்போ அதுல ஒரு அழுத்தமும் ஆத்திரமும் தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா? ஒண்ணு மட்டும் நிச்சயம், சாமிக்கும் அந்த லட்சுமிக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தம் நிச்சயமா இருக்கு. சாமி கிட்ட லட்சுமியோட பருப்பு எப்படி வேகுதுன்னு பாப்போம்.
அட போங்கடா, லட்சுமியும் சாமியும் என்னவோ ஆகட்டும், எனக்கு அவ சொத்தும் போச்சு, நாகமாணிக்கமும் போச்சே. ராஜதுரையிடம் வருத்தம் ஊற்று போல பீறிட்டது. நரிக்குடி ஜமீன் மாளிகை. துக்க காரியமெல்லாம் முடிந்து ஒருவித அச்சமூட்டும் அமைதியுடன் இருந்தது வீடு. நல்லமணி ஐயா இருந்தவரை அவர் வைத்ததுதான் அங்கே சட்டம். 10 அடி தள்ளி நின்றுதான் அவரிடம் பேச வேண்டும். மரியாதைக்குரியவர்கள் என்றால் உதட்டுக்கு முன்னால் கையை வைக்க தேவையில்லை, அவ்வளவுதான் விஷயம். இப்போது அந்த இடத்தில் அவர் சகோதரி நாமகிரிதான் இருந்தாள். செத்துப்போன ரமேஷின் அப்பனும் நல்லமணியின் மகனுமான ஞானமணி சேகரன் பிறக்கும் போதே ஊனமுற்றவர் என்பதாலும் பேச்சு வராததாலும் அவர் பண்ணை வீடு ஒன்றில் வேலைக்காரர்களால் பராமரிக்கப்படுகிறவராகவே இருந்து விட்டார். ரமேஷ் பிறக்கும் போதே அவன் தாயும் போய் சேர்ந்து இப்போது அவனும் இல்லை. மொத்தத்தில் ஆண் வாரிசே இல்லாதபடி ஆகிவிட்டது அந்த குடும்பம். இப்பொழுது நாமகிரிதான் அங்கே எல்லாம். நாமகிரி இள வயதிலேயே கணவனை இழந்த நிலையில் தன் மகள்கள் இருவருடன் பிறந்த வீட்டுக்கே வந்து விட்டாள். மகள்களுக்கும் திருமணமாகிவிட்டது. ஆனால் மாப்பிள்ளைகள் சரியாக அமையவில்லை. அது இப்போது அவளுக்கும் வசதியாக போய்விட்டது. அந்த மாளிகை போன்ற வீட்டின் மையத்தில் அவள் மட்டுமே. பங்காளிகளும் உறவுக்காரர்களும் வந்து வந்து துக்கம் கேட்டுவிட்டு போனபடியே இருக்க, வக்கீலும் வந்து ஜமீன் சொத்து சம்பந்தமாக பேச காத்திருந்தார். எல்லோரும் வந்து போய்விட்ட நிலையில் அவரை அருகே அழைத்தவள் சைகையாலேயே விவரம் சொல்ல சொன்னாள். அம்மா, ஐயா போன பிறகு அவர் சொத்தெல்லாம் தாத்தன் சொத்து பேரனுக்குங்கிற கணக்குப்படி ரமேஷ் தம்பிக்குத்தான் வரவேண்டி இருந்துச்சு. இப்ப தம்பியும் இல்லாம போயிட்டதால அவ்வளவுக்கும் வாரிசு தோட்டத்து வீட்டுல பேசக்கூட முடியாம கிடக்கிற ஐயாவோட மகன் ஞானமணிக்கு தாங்க. நல்லமணி ஐயா சாகர வர உங்களை பத்தியோ உங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கறது பத்தியோ எதுவுமே சொல்லல. உங்க கல்யாணத்தப்பவே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டதால அவர் உங்களை பத்தி நினைக்கவே இல்லை. வக்கீல் ஈனஸ்வரத்தில் தான் பேசினார். இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொத்து பத்து பத்தி ஏதாவது கேட்டேனா? எனக்கு எதுக்குங்க சொத்தும் பத்தும்? எனக்கு தான் அதுக்கான ராசியே இல்லையே. என் புருஷனும் குடிச்சும் சீட்டாடியும் அதை அழிச்சாரு. அப்படி இல்லம்மா, ஞானமணி ஐயாவுக்கு உடம்பு மனசு ரெண்டுலையும் தெம்பில்ல. அதனால இந்த ஜமீன் ரத்த சம்பந்தத்துல அடுத்து நீங்க தான் நிக்கிறீங்க. அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டா உங்களுக்கு பவர் வந்துடும். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? ஜமீன் நிர்வாகம் நடக்கணும்ல, நீங்க இருக்கிறதால நீங்க தான் பாத்துக்கணும். சரி, நான் இருக்கேன்னு என்கிட்ட வந்துட்டீங்க. நான் இல்லாட்டி என்ன எச்சி முழுங்குறீங்க? நான் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலைங்க. இப்ப நினைச்சு பதில் சொல்லுங்க. சொன்னா என் மேல வருத்தப்படக்கூடாது. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் கேட்டுத்தானே தீரணும். அம்மா, ஜமீன் சொத்து மதிப்பை விட அதோட கடன் அதிகம். வக்கீல் எவருக்கும் பெரிதாய் வெளியில் தெரியாத அந்த ரகசியத்தை மெல்லத்தான் தொட்டார். நாமகிரியும் அதை கேட்டு அலட்சியமாக சிரித்தவளாக, அதுக்கு இப்ப என்ன என்றாள். நீங்க எனக்கு என்னன்னு கைய உதறிட்டா அவ்வளவு சொத்தும் கடனுக்கே சரியா போயிடுமா? அதனால ஏதாவது பண்ணி சொத்தை காப்பாத்த பாருங்க. எனக்கு எந்த உரிமையும் இல்லாத சொத்தை நான் காப்பாத்தணுமா? ரமேஷ் உயிரோட இருந்திருந்தா இந்த கேள்விக்கே இடமில்லை. அவரை லட்சுமி அம்மா மாப்பிள்ளையாக்கி லட்சுமி அம்மாவை வச்சே அவ்வளவு கடனையும் அடைக்கத்தான் பெரியவர் திட்டம் போட்டிருந்தார். அதெல்லாம் தான் ஒண்ணுமில்லாம போச்சே. அப்ப சொத்து அவ்வளவும் கடனுக்கு ஈடா கொடுத்துடலாமா? கடன் கொடுத்த பார்ட்டிக்கும் நான் தான் வக்கீல். அப்ப ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. என்னம்மா பண்றது? என் கடமையை நான் செஞ்சுதானே ஆகணும். ஒரு வாரம் வரை பொறுங்க. நான் இப்ப வேற ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்ன நினைச்சிருந்தேன், அது என்னென்னவோ நடந்துடுச்சு. பரவாயில்ல. சரிங்கம்மா, ஆனா வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிடுறேங்க. ஜமீனுக்கு கடன் இருக்கிற விஷயம் வெளியே தெரியாது. பேங்க்ல வாங்கினா கூட கௌரவமா இருக்காதுன்னு காதும் வச்ச மாதிரி பெரியவர் என் கிளைண்டுங்க 2 பேர்கிட்ட வாங்கி இருந்தாரு. வட்டியும் முதலுமா 17,5 கோடி ரூபாய் வந்துருச்சு. இதுதான் நேரம்னு தொகையை சொல்லி என்ன மிரட்டாதீங்க. ஜமீன் கடன்பட்ட விஷயம் கடைசி வரை ரகசியமாவே இருக்கணும். ஞாபகம் இருக்கட்டும். நீங்க சொன்ன ஒரு வாரம் வரை நான் மூச்சு விட மாட்டேங்க. வக்கீல் உத்தரவாதம் அளித்துவிட்டு கிளம்பி சென்றார். புருவத்தில் வரிகள் விழுமளவு நெற்றியை சுருக்கி கொண்டு யோசிக்க தொடங்கிவிட்டாள் நாமகிரி. திருப்பதி கிளம்புவதற்கு தயாராக இருந்தாள் லட்சுமி. ஒரு கூடையில் லட்டும் வடையும் பிரசாதமாக குவிந்து கிடக்க அது அவளது கார் டிக்கியில் இருந்தது.
சாமி தரிசனம் எல்லாம் பிரமாதமாக கிடைத்தது. பிரியாவுக்கும் அர்ஜுனுக்கும் துளியும் தாமதமே இன்றி மலை மேலேயே ஒரு பிளாட்டில் சாந்தி முகூர்த்தத்தையும் முடித்து விட்டான். அர்ஜுன் பிரியாவை கிரங்கடித்து இருந்தான். அவளுக்குள் எப்போதும் இல்லாத வெட்கம், மௌனம் என்கிற கலவை தலையை வாராமல் ஷாம்பு விளம்பரத்தில் வருகிறவர்கள் போல பறக்க விட்டு திரிவதுதான் அவள் வழக்கம். ஆனால் இப்போது அதை அடக்கி கட்டி தலைவாரி பின்னி பூ கூட வைத்திருந்தாள். நெற்றியிலும் குங்குமம். லட்சுமிக்கே மகளை பார்க்க கண்படும் போல இருந்தது. அர்ஜுனும் தன் மாமியாரை நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்தான். வெட்கம்தான். அதே நேரம் அவனிடம் ஒரு துள்ளல். இனி அம்பாரி மாளிகைக்கே தான் அரசன் என்பது போல ஒரு பாவனை. சொடக்கு போட்டு டிரைவரை அழைப்பதில் இருந்து செல்போனை தூக்கி போட்டு பிடித்து பேசுவது வரை அனைத்திலும் அவனிடம் ஒரு மாற்றம். லட்சுமியும் மதுரைக்கு கிளம்ப முடிவெடுத்து விட்டாள். அதற்கு முன்பாக அங்குள்ள தன் உளவாளிகளில் ஒருவனுக்கு போன் செய்தாள். வணக்கம் மேடம், ராஜதுரை இன்னும் ஆஸ்பத்திரியில தான் இருக்கார். சாமியாரால பூரணமா குணமாயிட்டதா சொல்றாங்க. நரிக்குடி ஜமீன்ல பெருசா ஒன்னும் ஆர்ப்பாட்டம் இல்ல, ரொம்பவே அமைதியா இருக்கு. உறவுக்காரங்க தான் நீங்க துக்கம் கேட்க வராதத ஒரு பிரச்சனையா பேசினாங்க. அவங்கள ராஜதுரை தான் லாரியை ஏத்தி கொன்னுட்டான்னு தெரியவும் அப்படியே அடங்கிட்டாங்க. சரி, மொத்தத்துல பெருசா எதுவும் இல்ல, அப்படித்தானே? ஆமா மேடம், பத்திரிகைக்காரங்கள்ல சிலர் மட்டும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. சிலர் திருப்பதியில இருக்கிறது தெரிஞ்சு அங்க வந்துகிட்டும் இருக்காங்க. பிரியா அர்ஜுன் கல்யாண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? என்னன்னு தெரியல. ராஜதுரை அதை பத்தி பெருசா பேசல. அதே வேளையில ராஜதுரையை பார்க்க 2-3 தடவை அந்த சாமியார் வந்துட்டு போனாரு. சரி, இன்னும் 10 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். அங்க வந்த மறுநாளே நான் எல்லா பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறேன். அந்த சந்திப்புல என் மகள் மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்தி அவங்க கல்யாணத்தையும் போட்டு உடைச்சிட போறேன். அதுக்கு முந்தி நான் யார் கண்ணிலையும் படாம நரிக்குடி ஜமீனுக்கு போய் நாமகிரியம்மாவை பார்த்து மட்டும் துக்கம் கேட்கணும். அதுக்காக எனக்கு ஒரு வாடகை கார் ஏற்பாடு பண்ணிடு. நல்லதுங்க மேடம். பேசி முடித்தாள். காரிலும் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவளது காரை பிரியா அர்ஜுன் கார் பின் தொடர்ந்தது. காருக்குள் அர்ஜுன் பிரியாவிடம் சில்மிசம் செய்ய தொடங்கினான். ஐயாவுக்கு ரொமான்ஸ் மூடு இன்னும் போகலையா? ஏன் போகணும்? எதுக்கு போகணும்? இது காரு, ஆனாலும் புதுமண தம்பதிகளோட காரு. நாம தம்பதிகள் மட்டும் இல்ல, கொஞ்சம் சிக்கல்லையும் இருக்கோம். அம்மா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க, பாத்தீங்கல்ல. உங்க அம்மாவை கொஞ்சம் என் பின்னால நிக்க சொல்லு. எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்லாதீங்க, செய்யுங்க. அதுக்கு உங்க அம்மாவான மங்கம்மா சம்மதிக்கணுமே. சம்மதிக்காட்டி உங்க மாப்பிள்ளை முறுக்கை காட்டுங்க. நானும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து அம்மா இனி நீங்க ஓய்வு எடுங்கன்னு சொல்றேன். என்ன நீ, நான் கோடு போட்டா ரோடு போடுற? முதலா ஒரு சரியான ஆம்பளைய பார்த்ததால. அவள் பேச்சோடு வெட்கத்தையும் காட்டினாள். அடுத்த நொடியே அவளை தன் இரும்பு கரங்களால் இழுத்து ஒரு எச்சு கொடுக்க அவளும் திமிர முற்பட்டு விடுங்க, என்ன இது என்று வெட்கப்பட, சரியான ஆம்பளைனா இப்படித்தான் இருப்பான் என்று அர்ஜுனும் கண் சிமிட்ட. இரவு நேரம். நரிக்குடி ஜமீன் முன் நின்ற கார் ஒன்றில் இருந்து கருப்பு நிற கோசா தரித்த பெண் ஒருத்தி இறங்கி உள்ளே சென்றாள். பார்த்தவர்களுக்கு எல்லாம் வியப்பு. நேராக பிரம்பு நாற்காலியில் அமர்ந்திருந்த நாமகிரி முன் முகத்திரையை விலக்கினாள். லயன் லட்சுமி. லட்சுமி அம்மா, என்ன இது வேஷம்? வேஷம்தான், நான் என்ன பண்ணட்டும்? அந்த ராஜதுரையும் அவன் ஆட்களும் கொலை வெறியோட அலையிறாங்க. சொன்னபடியே எதிரில் அமர்ந்தாள். ஆமா, அவன் ஒரு பாவமும் அறியாதவன் இல்ல சொல்றானா? சொல்வான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? பெரியவர் அவசரப்பட்டு அவன்கிட்ட நாகமாணிக்கத்தை கொடுத்து விட்டுட்டாரு. பின்னாலேயே விஷயம் வெளியே போயிடக்கூடாதுன்னு அவன் மேல லாரியை ஏத்தி கொல்ல ஏற்பாடும் செஞ்சுட்டாரு. நான் பதறி போனேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப பாருங்க, அவனால நானும் சேர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். லட்சுமி நடந்து முடிந்த தன் ட்ரெய்லரை நாமகிரியிடம் ஓட்டி காண்பித்தாள். ஒரு தப்பு பண்றதுன்னு துணிஞ்சிட்டா அதை மிச்சம் வைக்காம செஞ்சு முடிக்கணும். ஆனா பெரியவர் மிச்சம் வச்சிட்டார். அவன் தப்பிச்சதுதான் சிக்கலாயிடுச்சு என்றாள் லட்சுமி. நீங்க சொல்றதும் சரிதான். இப்ப அவரும் போயிட்டாரு, ரமேஷும் போயிட்டான். நான் இப்ப தனி மரமா ஆயிட்டேன். கவலைப்படாதீங்க, நடந்தது நடந்துடுச்சு. அவனுக்கு ரமேஷ தூக்கணும், என் மக கழுத்துல தாலி கட்டணுங்கிறது தான் நோக்கம். அதுல முதல் விஷயத்துல ஜெயிச்சுட்டான். ஆனா என் மக விஷயத்துல நான் அவனை நல்லாவே தோற்கடிச்சிட்டேன். லட்சுமி லகுவாக பிரியா அர்ஜுன் திருமண விஷயத்திற்கு வந்தாள். அப்படின்னா
என் மகளோட படிச்ச அர்ஜுன்கிறவனையே என் மகளுக்கு திருப்பதியில வச்சு தாலி கட்டும்படி செஞ்சுட்டேன். இங்கே நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோட பொணம் கிடக்கும்போது அங்க கல்யாணம் பண்றோமேன்னு மனசு கிடந்து துடிச்சிச்சு. விட்டா இவன் தான் எந்த எல்லைக்கும் போவானே. லட்சுமி வந்த விஷயம் முழுவதையும் நேர்த்தியாக சரியான காரண காரியங்களோடு சொல்லிவிட்டது போல ஒரு பெருமூச்சும் விட்டாள். நாமகிரியிடம் ஒரு ஆழ்ந்த மௌனம். என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் துரோகம் பண்ணதா மட்டும் நினைக்காதீங்க. என்னதான் அழுது புரண்டாலும் நிச்சயம் பண்ணினா என் மாப்பிள்ளை ரமேஷ் உயிர் திரும்ப வரப்போறதில்லை இல்லையா? இந்த நிலையில ராஜதுரையும் ஆள் வச்சு என் மகளை கடத்திட்டு போய் தாலி கட்டுற எண்ணத்துல இருந்தான்னு தெரிஞ்சிச்சு. அப்பதான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணிச்சு. அந்த பதிலால் ராமகிரியும் சற்று மௌனம் கலைந்தாள். சரி, மகளாவது நல்லா இருக்கட்டும். ஆமா, இந்த கோசா எதுக்கு? அவன்தான் பழிக்கு பழின்னு ஒரு 100 பேரை ஏவி விட்டு இருக்கானே, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கத்தான். நாளைக்கு பத்திரிகைக்காரங்களோட ஒரு சந்திப்பு இருக்கு. அதுல என் மகள் திருமணத்தை பத்தி சொல்றதோட ராஜதுரையோட கொலை வெறியையும் போட்டு உடைக்க போறேன். லட்சுமி அப்படி சொன்னதுதான் நாமகிரியை உலுக்கி விட்டது. வேண்டாம் லட்சுமி, அவனை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவனோட கோபத்தை நான் தணிக்கிறேன். அவன் இனி எந்த காலத்திலையும் உங்க பக்கம் வரமாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு. அட என்னங்க, எவ்வளவு பெரியவங்க, நீங்க போய் அவன் காலில் விழுந்துகிட்டு வேற வழி பண்ணினது தப்பாச்சுங்களே. அடுத்து அவனை குத்தம் சொல்லும் போது நாகமாணிக்கத்தை பத்தியும் பேச வேண்டி வரும் இல்லையா? அது சரி, உங்களுக்கு அவன் கட்டுப்படுவானா? என்ன கொஞ்சம் பணத்தை கொடுத்தா அடங்கிட்டு போறான். கோடி கணக்குல கேட்பானே. 10 கோடி கூட கேட்கட்டும், கொடுத்துட்டு போறேன். அவனுக்கு அவ்வளவு பெரிய தொகையா? வேற வழி. நீங்க இந்த கவலைய விடுங்க. இனி நீங்க உங்க மகள் மாப்பிள்ளைன்னு நல்லா இருங்க. அப்புறம் என் அப்பா உங்க மகள் தான் தனக்கு மருமகளா வரப்போறாங்கிற எண்ணத்துல உங்களுக்கு சீதனமா கொடுத்த அந்த நாக மாணிக்கத்தை மட்டும் திருப்பி கொடுத்துடுங்க. 100 கோடி ரூபாய்க்கு இலங்கை வியாபாரி அதை கேட்டுக்கிட்டே இருக்கார். நாக மாணிக்கத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கி ராஜதுரையையும் நான் சமாதானப்படுத்திடுவேன். நாமகிரி சொல்லி முடித்தாள். ஆனால் லட்சுமியிடம்தான் ஒரு குபீர் திகைப்பு. திகைப்புடன் மௌனம் சாதித்த லட்சுமியை நாமகிரியும் கூர்ந்துதான் பார்த்தாள். என்னம்மா, என்ன யோசனை? ஒண்ணுமில்ல. அந்த நாகமாணிக்கம் என்கிட்ட வந்த நேரம் எனக்கும் எவ்வளவோ நல்லதெல்லாம் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆமாமா, அது வேற, மகாலட்சுமி வேற கிடையாதுங்கிறது தானே எங்க அப்பா அடிக்கடி சொல்ற வார்த்தை. நீங்களே சொல்லிட்டீங்க மகாலட்சுமின்னு. அப்படிப்பட்ட மகாலட்சுமியை தூக்கி ஒரு இலங்கை வியாபாரிக்கா கொடுக்க போறீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த எம்எல்ஏ பைய நிச்சயம் சும்மா இருக்க மாட்டான். அவன் விஷயத்துல அவசரப்பட்டுட்டாருல்ல, அதுக்கு நஷ்ட ஈடு தரத்தானே வேணும். தந்தால அவனும் சும்மா இருப்பான். அவன் இனி என்ன செய்ய முடியும்? அதான் ஜமீனையே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டானே. இனி அவன் பழி வாங்க இங்க யாரு இருக்கா? பழி வாங்க யாரும் இல்லதான். ஆனா அவனும்ல நாகமாணிக்கம் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். நாமகிரி காட்டிய அந்த கோணம் லட்சுமியையும் கூர்மையாக்கி இன்னும் தீவிரமாக அவளை யோசிக்க வைத்தது. சரிங்கம்மா, நீங்க கிளம்புங்க. நல்ல நேரத்துல அதை கொண்டுகிட்டு வந்து கொடுக்கற வழிய பாருங்க. நாமகிரி இனி பேச எதுவுமே இல்லாதது போல அதுவரை அமர்ந்திருந்தவள் எழுந்து நின்றாள். லட்சுமிக்கா புரியாது. பதில் வணக்கத்தை கூறிவிட்டு கிளம்பினாள். சொக்கிக்குளம் அம்பாரி மாளிகை பழைய மிடுக்குக்கு திரும்பி வந்து விட்டது. மாளிகையை சுற்றியுள்ள மதில் சுவர்களை ஒட்டி இருக்கும் சோடியம் விளக்குகள் ஜெகஜோதியாக எரிய மாளிகை முகப்பிலும் 4 குலை தள்ளிய வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தன. அதுவே பிரியா அர்ஜுன் திருமணம் முடிந்து விட்டதை சொல்வது போல இருந்தது. கமிஷனர் வரை போய் ராஜதுரை மேல் புகார் கொடுத்திருந்ததால் வீட்டை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு வேறு. பத்திரிகையாளர்களும் எப்படியாவது லட்சுமியை பிடித்து சுட சுட செய்தியை கறந்துவிட வேண்டும் என்று இருந்தனர். லட்சுமியும் அனைத்திற்கும் தயாராகத்தான் இருந்தாள். நாமகிரி நாகமாணிக்கத்தை திருப்பி கேட்டது மட்டும் அவளை வருடிக்கொண்டே இருந்தது. ராஜதுரையும் அதற்கு ஆசைப்படுகிறான் என்பதும் சேர்ந்து கொண்டது. என்ன ஆனாலும் சரி, அதை இழந்துவிடக் கூடாது என்றே எண்ணினாள். அதற்கு ஒரே வழி அந்த இலங்கை வியாபாரியிடம் விற்பதற்கு நானே விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறுவதுதான். நாமகிரி பேசியதை வைத்து பார்த்தபோது பணத்தை யார் கொடுத்தாலும் அவர்களுக்கு அவள் நாகமாணிக்கத்தை கொடுத்து விடுவாள் என்கிற தொனியே அதில் தூக்கலாக இருப்பது அவளுக்கும் புரிந்தது. இப்படி மனம் முழுக்க நாகமாணிக்கத்தின் மேலேயே இருக்க கோஷா உடையில் அவள் அம்பாரி மாளிகைக்குள் நுழைந்து காரை விட்டு இறங்கவும் பத்திரிகையாளர்கள் காத்திருந்த மாதிரி வளைத்து கட்டி படம் எடுத்தனர். என்ன மேடம், மதம் மாறிட்டீங்களா என்று கூட ஒரு குறும்புக்கார நிருபர் கேட்டு விட்டார்.
ஆனால் லட்சுமி அதற்காக கோபிக்கவில்லை. உங்களை எல்லாம் ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறேன், அப்ப விவரமா சொல்றேன் என்று உள்ளே சென்றாள். சிட்டி பாபுவும் அவர்கள் அவ்வளவு பேரையும் ஹாலின் மையத்தில் அமர வைக்க ஆரம்பித்தான். மாடியில் பிரியாவை கொஞ்சிக் கொண்டிருந்த அர்ஜுனுக்கும் பிரியாவுக்கும் கூட இன்டர்காமில் அழைப்பு வைத்தான். மாப்பிள்ள சார், பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்க இருக்குது, 5 நிமிஷத்துல நீங்க தயாராயிட்டா நல்லா இருக்கும். நான் மட்டுமா பிரியாவுமா என்று கேட்டான். 2 பேரும் தான் சார். அர்ஜுன் பிரியாவை தயார்படுத்தி விட்டு அனைவருக்கும் காப்பி கொடுக்க அடுத்து சமையல்காரனை அழைத்தான். அவனும் காப்பியோடு வரவும் லட்சுமியும் வந்து சேர்ந்தாள். பிரியாவும் அர்ஜுனும் வந்து அவள் அருகில் அமர்ந்து கொள்ள பத்திரிகையாளர்கள் கூட்டம் தொடங்கியது. உங்க எல்லோருக்கும் வணக்கம். சமீபத்துலதான் உங்களை நான் சந்திச்சேன். அந்த கூட்டத்துல கூட என் மகளோட கல்யாணம் பத்தி நீங்க பலவிதமா கேட்டப்போ நான் ஒரே பதிலத்தான் சொன்னேன். என் மகள் பிரியாவுக்கும் நரிக்குடி ஜமீன்தார் நல்லமணி ஐயா பேரன் ரமேஷுக்கும் தான் கல்யாணம்னு நான் அப்ப சொல்லி இருந்தேன். படிச்ச நண்பன் அர்ஜுனே கணவனா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப ஏற்பட்டுடுச்சு. லாரி விபத்துல ரமேஷ் மரணம் அடைவாருன்னோ, அதனால நரிக்குடி ஜமீனே அழிஞ்சு போகும்னோ நான் கனவுல கூட நினைக்கல. மாஜி எம்எல்ஏ ராஜதுரைக்கும் நரிக்குடி ஜமீன்தாருக்கும் ஏதோ மன வருத்தம். அது ரமேஷ் கொலை வரை போயிருச்சு. அந்த ராஜதுரை ரமேஷை மட்டும் குறி வைக்கல, என்னையும் என் மகளையும் கூட குறி வச்சான். அவன் கண்ணுல மண்ணை தூவத்தான் நான் கோசாவேசம் போட்டுக்கிட்டு தெரியும்படியா ஆயிடுச்சு. நான் எப்பவும் எதுக்கும் அஞ்சாதவதான். ஆகையால ராஜதுரைக்கும் நான் பயப்படல. ராஜதுரைக்கு உடனடியா பாடம் கற்பிக்க ஆசைப்பட்டேன். குறிச்ச முகூர்த்தத்துல என் மகளோட கல்யாணமும் கட்டாயமா நடக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு அர்ஜுன் கை கொடுத்தார். நான் நினைச்ச மாதிரி அதே முகூர்த்தத்துல என் மகளுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. அவங்க திருமண வரவேற்பு கூடிய சீக்கிரம் தடபுடலா நடக்க போகுது. உங்களுக்கெல்லாம் கட்டாயமா அழைப்பு வரும். நீங்க எல்லாரும் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன கேட்க தோணுதோ கேட்கலாம். லட்சுமி கச்சிதமாக பேசி முடித்தாள். ஒரு நிருபர் காத்திருந்தது போல ஆரம்பித்தார். மாஜி எம்எல்ஏ ராஜதுரைக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன பகை மேடம் என்று. எனக்கும் ராஜதுரைக்கும் ஒரு பகையும் இல்ல. அவருக்கும் நல்லமணி ஐயாவுக்கும் தான் ஏதோ சிக்கல். அந்த குடும்பத்தோட நான் சம்பந்தம் வச்சிக்க விரும்பினதால என் மேலையும் கோபம் வந்திருக்கலாம். அதுக்காக அவர் கொலை செய்யற அளவுக்கா போவார்? போயிருக்காரே. எங்க மேலையும் மோதுற அளவுக்குல்ல லாரிங்க வந்துச்சு. ஆனா ரமேஷ் வரையில நடந்தது ஒரு எதிர்பாராத விபத்துன்னு லாரி டிரைவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரே. எந்த கொலைகாரன் எந்த காலத்துல நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான்? அப்ப இப்பவும் நீங்க உங்க குற்றச்சாட்டுல உறுதியா இருக்கீங்களா? நிச்சயமா ராஜதுரைக்கு தண்டனை கிடைக்கிற வரை நான் விடமாட்டேன். நரிக்குடி ஜமீன்தார் பேரனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு எப்படி ஒரு சாதாரண நபருக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதிச்சீங்க? ரமேஷ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கேட்டப்ப என் மகள் சம்மதிச்சா. அது இனி நடக்க சாத்தியம் இல்லாம போனப்ப அர்ஜுன் தானா முன் வந்தார். ஆகையால என் விருப்பத்தை விட்டுட்டு பதிலுக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். அவங்க ஏற்கனவே காதலர்கள்னு நாங்க கேள்விப்பட்டோம். இந்த கல்யாணம் பிடிக்காம உங்க மகளே வீட்டை விட்டு ஓடிட்டதாவும் நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா நீங்க சொல்றதுக்கும் நாங்க கேள்விப்பட்டதுக்கும் ரொம்ப இடிக்குதே. நீங்க 1000 கேள்விப்படலாம்ங்க, அது அவ்வளவும் உண்மையா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை இல்லையா? லட்சுமி இனி பேச எதுவும் இல்லை என்பது போல எழுந்து புறப்பட தயாரானாள். பத்திரிகையாளர்களும் பிரியா அர்ஜுன் இருவரையும் புகைப்படங்கள் எடுக்க தொடங்கினர். ஒரே பிளாஷ் மலைதான். மாலை பத்திரிகைகளில் 8 பத்தி செய்தியாக லட்சுமி சொன்ன எல்லாமும் வெளியாகி இருந்தது. செய்தியையொட்டி பிரியா அர்ஜுன் இணைந்து நிற்கும் படம். மாஜி எம்எல்ஏ ராஜதுரை ஒரு கொலையாளி, லயன் லட்சுமி பகிரங்க குற்றச்சாட்டு என்று கொட்டை எழுத்து செய்தி மின்னியது. அந்த செய்தித்தாள் ராஜதுரை கைகளிலும் இருந்தது. அவர் கண்களில் இரத்த சிவப்பு. அண்ணே, லட்சுமி துணிஞ்சிட்டான்னே. பதிலடிய நீங்க இந்த தடவை தெளிவா கொடுக்கலைன்னா அம்பிட்டுதான் என்று உதவியாளனும் ஏற்றி விட்டு கொண்டிருந்தான். முதல்ல சாமிய கூப்பிடுடா. அட போங்கண்ணே, அவரு வேஸ்ட்டுண்ணே. கூப்பிட்டுடான்னா என்னண்ணே நீங்க? நாகமாணிக்க கல் அவகிட்ட இருக்கிறதால அவதான் ஜெயிப்பான்னு உங்ககிட்டயே சொல்ற அவர்கிட்டயே போறது நல்லாவா இருக்கு? அவரை விட்டா இப்ப நமக்கு உதவி செய்ய யாருடா இருக்கா? அப்படின்னா அவர்கிட்ட இந்த தடவை வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிடுங்க. சொல்லத்தான் போறேன். அவருக்கு முதல்ல போனை போடு. ராஜதுரையின் கட்டளை செயல் வடிவம் பெற்றது. ஆனால் மறுபக்கம் செல்போனை சாமி அணைத்து வைத்திருக்கும் பதிலே வந்தது.
அண்ணே, அவர் ரொம்ப விவரம், எப்படியும் அவரை கூப்பிட்டு கதறுவீங்கன்னு தெரியும் போல, அதுதான் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சே, ராஜதுரைக்கு விரக்தியும் கோபமும் கலந்து வந்தது. எனக்கு என்னமோ சாமியார் இப்ப நேரா லட்சுமிய பார்க்க போயிருப்பாருன்னு தான் தோணுது. ஏன்னா அவரும் நாகமாணிக்க கல்லுக்குத்தானே அலைகிறாரு. ராஜதுரையின் அடியால் ஒருவன் சரியாகவே யூகித்திருந்தான். அவன் யூகப்படியே சாமியாரும் லட்சுமி வீட்டில்தான் இருந்தார். சாமியாரை பார்த்த லட்சுமிக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. வாங்க சாமி, எங்க இவ்வளவு தூரம்? லட்சுமி சர்வ சாதாரணமான ஒரு பாவனையுடன் கேட்டாள். ஏம்மா, உங்களை பார்க்க வரக்கூடாதா? என்னை பார்க்க யார் வேணும்னாலும் வரலாம். ஆனா நீங்க போன தடவை போனப்ப நான் அடுத்து கூப்பிட்டாதான் வருவேங்கிற ஒரு தோணி உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இப்ப நீங்களா வரவும் எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் ஒன்னும் நானாக வரல லட்சுமி அம்மா. இப்ப அந்த ராஜதுரையோட ஒரு தூதனா வந்திருக்கேன். அடடே, எம்எல்ஏ சார் சமாதான தூது அனுப்பி இருக்காரா? பலே பலே, பரவாயில்லையே. தப்புமா, அவர் உங்களை எச்சரிக்கை தான் பண்ண சொல்லி இருக்கார். என்ன, அந்த ராஜதுரை சும்மா மிரட்டி பாக்குறானா? நிச்சயமா இல்லம்மா. ராஜதுரை நிஜமாவே ஒரு இறுதி முடிவோட தான் இருக்காரு. அவர் உங்களுக்கும் அந்த நல்ல மணிக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்தவர். ஆனா அந்த பாலத்தையே நீங்க உங்க சுயநலத்துக்காக இடிக்க நினைச்சீங்க. நல்ல வேலை, அதுல அவர் தப்பிச்சிட்டாரு. இப்ப அவர் உங்களை பதிலுக்கு இடிக்க நினைக்கிறாரு. தப்பு சாமி, ராஜதுரை விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணல. நல்லமணி ஐயா தான் அவசரப்பட்டுட்டாரு. ராஜதுரை ரமேஷ பழி வாங்கினது வரைதான் சரி. ஆனா என்கிட்டேயும் மோத நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? இப்ப நீங்க எந்த நியாய அநியாயத்தையும் பேச முடியாது லட்சுமி அம்மா. விஷயம் கைமீறி போயிடுச்சு. அந்த டிரைவர் வரையில அவனை கட்டி போட்டது நான் தான். அது ஒரு வசிய கட்டு. அதை அவிழ்க்க எனக்கு ஒரு நொடி அதிகம். அப்படி அவிழ்த்து லாரியை ஏத்தி ரமேஷ கொலை செய்ய சொன்னது நீங்க தான்னு டிரைவர் சொன்னா உங்க நிலை என்னாகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சாமியார் மெதுவாக லட்சுமிக்கு செக்கு வைத்தார். அது அவளை சற்று அதிரவும் வைத்து விட்டது. இருந்தும் காட்டிக்கொள்ளாமல் நிமிர்ந்தாள். சாமி, என்ன சாமி வசிய கட்டு அது இதுன்னு மிரட்டி பாக்குறீங்களா? ரமேஷ் என் மாப்பிள்ளையாக வேண்டியவர். என் மாப்பிள்ளைய கொல்ல நானே முயற்சி செய்வேனா? கேழ்வரகுல நெய் வடியுதுன்னு நீங்க சொல்லலாம். கேக்குறவங்களுக்கு புத்தி எங்க போச்சுன்னு திருப்பி கேட்பேன்ல. சாமியார் லட்சுமியின் பதிலுக்கு அமர்த்தலான ஒரு சிரிப்பு சிரித்தார். பின், அம்மா, இப்ப ஒரு பையனுக்கு உங்க பொண்ண அவசர அவசரமா கட்டி வச்சிருக்கீங்க. உங்க பொண்ணுக்கும் ரமேஷ் மேல விருப்பம் இல்ல. இந்த நிலையில பொண்ணு விருப்பத்துக்காகவும் நாளைக்கு ரமேஷ் உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுங்கிறதுக்காகவும் குறிப்பா அந்த நாகமாணிக்க கல்ல அமுக்கிறதுக்காகவும் தான் நீங்க டிரைவரை ஏவி விட்டீங்கன்னு சொன்னா யார் தரப்பு எடுபடும்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. சாமியாரின் பதில் லட்சுமிக்குள் இறைச்சலை உண்டு பண்ணியது. என்ன சாமி, ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, இப்ப உங்க அவ்வளவு பேர் சந்தோஷமும் துக்கமும் என் கையில. நான் பார்த்து ராஜதுரை பக்கம் சாஞ்சு உங்களை மாட்டி விடலாம். உங்க பக்கம் சாஞ்சு ராஜதுரைய கதற விடலாம். நான் இனி எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரி சாமி, உங்களுக்கு என்ன வேணும்? விஷயத்துக்கு வாங்க. தெரியாத மாதிரி கேட்டா எப்படிம்மா? என் வரையில உங்க கையில இருக்கிற நாக மாணிக்கம் எல்லையில்லாத சக்தியோட உள்ளது. அது ஒரு மண்டல காலம் எனக்கு தேவை. அது நீங்க தரேன்னு சொன்னா நான் உங்க பக்கம். ராஜதுரை தர்றேன்னு சொன்னா நான் ராஜதுரை பக்கம். சாமி, என்கிட்ட இருக்கிறத ராஜதுரை எப்படி சாமி தர முடியும்? லாரி டிரைவர் அவனாலுமா? நான் இப்ப சொன்ன மாதிரி அவன் சொன்னா உங்க கதியை யோசிச்சு பாருங்க. என்கிட்ட நாகமாணிக்கம் இருக்கும்போது என்னை இன்னொருத்தர் இப்படி பயமுறுத்தி ஜெயிக்க முடியும்னு நம்புறீங்களா? எங்க, அதைத்தான் நரிக்குடி ஜமீன்ல திருப்பி கேட்டுட்டாங்களே. எங்க, அதைத்தான் நரிக்குடி ஜமீன்ல திருப்பி கேட்டுட்டாங்களே. அது அவங்க சொத்தாச்சே. இருக்கலாம், ஆனா நான் அதை அவங்களுக்கு கொடுத்தா தானே. அப்படின்னா அதுக்கு 50 கோடி ரூபாய் விலை சொல்லி இருக்காங்க. அதை நான் கொடுத்துட்டா? லயன் லட்சுமி கேட்டது சங்கரானந்த சாமிகளையே சற்று வாயடைக்க வைத்தது. அதே நேரம் பக்கத்து அறையில் அமர்ந்து கொண்டு அவர்களின் வாக்குவாதத்தை கேட்டபடி இருந்த அர்ஜுன் முகத்தில் ஏராளமான அதிர்ச்சி. 50 கோடி ரூபாய் போனாலும் பரவாயில்லை, தானே மாணிக்க கல்லை வாங்கிவிட வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட லட்சுமியின் முடிவு அர்ஜுனை பெரிய அளவில் யோசிக்க செய்ய சாமியார் சற்று சுருதி குறைந்தவராக லட்சுமியை பார்த்து கொண்டிருந்தார். என்ன சாமி, என்னோட முடிவு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? உங்களால பதில் சொல்ல முடியலல்ல?
நான் யாரையும் ஏமாத்த நினைக்கிறவ இல்ல சாமி. நாமகிரி அம்மாவும் 50 கோடின்னு ஒரு விலை வச்சுட்டாங்க. அவங்களே ஒரு 10 கோடியை ராஜதுரைக்கு கொடுத்து அவன் வாயை அடைக்கவும் முடிவு செஞ்சுட்டாங்க. ராஜதுரை அரசியல்ல இருந்தவன். எதுக்கு என்ன விலைன்னு அவனுக்கு தெரியும். பணத்தை கொடுத்து நாமகிரி சமாதானத்துக்கு வரும்போது அதெல்லாம் முடியாது, நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன்னு சொல்ல நரிக்குடி ஜமீன்லையும் இப்ப யாரும் இல்ல சாமி. என்ன சாமி, வாயை திறக்க முடியலையா? கொஞ்சம் முந்தித்தான் எங்க 2 பேர் சந்தோஷமும் துக்கமும் உங்க கையிலங்கிற மாதிரி பேசுனீங்க. நான் விலைக்கு வாங்குற முடிவுக்கு வந்த உடனேயே கப்சிப்புன்னு ஆயிட்டீங்களே. உண்மைதான் லட்சுமி, உங்களோட இந்த முடிவை நான் எதிர்பார்க்கல. எப்பவும் யாரும் எதிர்பார்க்காததை செய்யறவதான் இந்த லயன் லட்சுமி. பாராட்டுறேன் லட்சுமி. நாகமாணிக்கம் உங்க அவ்வளவு பேரையும் எப்பவும் சரியான பாதையிலேயே செலுத்துறதுதான் இதுக்கெல்லாம் காரணம். அது உங்ககிட்ட இருக்கிற வரை யாரும் எதுவும் செய்துக்க முடியாது. நான் இப்ப போறேன், கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன். அப்ப நான் செய்ய நினைச்ச நாகபந்தன பூஜைக்கு அந்த கல்லை கொடுத்து உதவி செஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப நான் மனசு வருத்தப்படும்படி ஏதாவது பேசி இருந்தா மன்னிச்சிடுங்க. சாமியார் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து எகிரின வேகத்தில் அடங்கியவராக திரும்பியும் போக தொடங்கிவிட்டார். லட்சுமி அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் அர்ஜுன் அவர் போவதை பார்த்து கொண்டுதான் இருந்தான். லட்சுமிக்கு தான் அப்போதே ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களிலும் வென்றுவிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி. எங்கோ ஒரு பெரிய தவறு மிக அழகாக திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருப்பது போல ஒரு உள்ளுணர்வு அர்ஜுனுக்கு. தீவிரமாக அவன் யோசித்துக் கொண்டிருக்க மல்லிகை நறுமணம் கிறங்க அடிக்க தலைக்கு குளித்த நிலையில் கூந்தலை கோதிக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் பிரியா. பேச்சை தொடங்கினாள். என்ன அர்ஜுன், என்ன தீவிரமான சிந்தனை? எல்லாம் உங்க அம்மா எடுத்திருக்கிற ஒரு முடிவை பத்தி தான். அம்மா அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க? அந்த நாகமாணிக்க கல்லுக்கு 50 கோடி ரூபாய் கொடுக்க போறாங்களாம். நிஜமாவா? அம்மாவா சொன்னாங்க? என்ன கேள்வி இது பிரியா? என் காதுல விழுந்ததை தான் நான் சொல்றேன். சரி, அதனால என்ன அர்ஜுன்? ஒரு புளியங்கொட்டை அளவுள்ள கல்லுக்கு 50 கோடிங்கிறது என்னை என்னவோ பண்ணுது பிரியா. அளவு சின்னதுதான் அர்ஜுன். மூர்த்தி கிரிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அது வந்ததால தானே நமக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணமானவரை சரி, ஆனா எங்க அப்பா அம்மா இதுவரை நம்மை வந்து பார்க்கல. நானா போன் பண்ணினா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களே. நீ என்ன சொல்ல வர்ற அர்ஜுன்? அந்த கல்லுக்கு சக்தி இருக்கிறது உண்மைன்னா என் அப்பா அம்மா வந்து நம்மை வாழ்த்தி இருக்கணும்ல. ஓ, நீ அப்படி ஒரு கோணத்துல வர்றியா? அப்படி ஒரு கோணத்துல நான் வரல. அந்த கோணம்தான் என்ன கேள்வி கேட்கவே வைக்குது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அர்ஜுன். கொஞ்சம் இல்ல பிரியா, நிறையவே. அப்ப என் அம்மா கிட்ட போய் அவசரப்பட வேண்டாம்னு சொல்லுவோமா? இப்ப இருக்கிற நிலையில நாம சொல்றதையெல்லாம் உங்க அம்மா கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்ங்கிற? முதல்ல அது எந்த மாதிரி கல்லுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூர்ல ஒரு நவரத்தின நிபுணர் இருக்கார். அவர்கிட்ட அந்த நாகமாணிக்கத்தை காட்டி அவரோட விஞ்ஞான பூர்வமான பதில் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம் பிரியா. நாம இப்ப கல்லை கேட்டா அம்மா தருவாங்களா அர்ஜுன்? கேட்காத, எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. கோயம்புத்தூர் போறதா சொல்லிட்டே புறப்படுவோம். கார்ல மதுரையிலிருந்து 4 மணி நேர பயணம் தான். அங்க அந்த நிபுணர்கிட்ட ஒரு 2 மணி நேரம், திரும்ப 4 மணி நேரம், மொத்தம் 10 மணி நேரம். அர்ஜுன், ஒரு தடவை நான் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டதால இந்த தடவை எடுக்கிற மாதிரியே அம்மா வைக்க விரும்பல. உண்மையை சொல்ல போனா அது எப்பவும் ஒரு சின்ன பர்ஸ்ல தான் இருக்கும். அதுவும் அம்மாவோட ஜாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு. கடவுளே! அர்ஜுன் சற்று அவதியோடு தன் கையை குத்தி கொண்டான். பலவித எண்ணங்களோடு எழுந்து நடந்தான். அர்ஜுன், ஒருவேளை உன் அப்பா அம்மா இனிமே மனசு மாறி வரலாம் தானே? அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் மனசு மாறத்தான் போறாங்க, மாறித்தான் தீரணும். நான் அவங்களுக்கு ஒரே பையன். இப்ப அவங்களுக்கு என் மேல இருக்கிறது கோபம், வெறுப்பு இல்ல. ஆனா நடக்க முடியாத பல விஷயங்களை நடத்தி வச்சதா சொல்லப்படுற இந்த கல்லால என் அப்பா அம்மாவோட கோபத்தை இப்ப மாத்த முடியுதா? நீ கேக்குறது சரிதான் அர்ஜுன். அதே நேரம் வரிசையா நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? அதுல 3 விஷயம் ரொம்பவே தற்செயலா நடந்ததுதான். மிச்சமுள்ள சில விஷயங்கள் தான் அமானுஷ்யமா நடந்தது. சிலவோ பலவோ அமானுஷ்யம்னாலே அங்க மிஸ்ட்ரி வந்துடுதே அர்ஜுன். நீ அவசரப்படுற பிரியா. சுருக்கமா சொல்றேன்.
நாகமாணிக்கம்ங்கிறது உண்மையா இருந்து அதுக்கு சக்தி இருக்கிறது நிஜமா இருந்து அதனாலதான் நம்ம கல்யாணம் வரை எல்லாம் நடந்ததுன்னா அதுக்கு 50 கோடி ரூபாய்ங்கிறது ரொம்ப அற்ப தொகை. அதே வேளை அது வெறும் கண்ணாடி உருண்டைன்னா 50 கோடி ரூபாய்ங்கிறது ரொம்பவே அநியாயமான தொகை. நானும் அதை ஒத்துக்கிறேன் அர்ஜுன். அது நமக்குள்ள எதுக்கு அனாவசிய தர்க்கம்? நீ சொன்ன மாதிரியே கல்ல பரிசோதனை பண்ணி பார்த்துடுவோம். கட்டாயமா பண்ணித்தான் தீரணும். இன்னொரு முக்கியமான தகவலை நான் உனக்கு இப்ப சொல்றேன். வந்துட்டு போன சாமியார் போலீஸ் நிலையத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு லாரி டிரைவர் மனசையே தன் வசிய சக்தியால கட்டி போட்டதா சொன்னார். அதனால பொறுமையா கேளு. அப்படிப்பட்டவருக்கு உங்க அம்மாவோட ரவிக்கைக்குள்ள அந்த கல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதா கஷ்டம்? நிச்சயமா இல்லதான். அங்கதான் எனக்கும் சந்தேகம் வருது பிரியா. அந்த சாமியாருக்கு மட்டும் உண்மையா அந்த கல் தேவைப்பட்டிருந்தா உங்க அம்மாவையும் வசியப்படுத்தி தன் பின்னாலேயே கூட்டிக்கிட்டு போய் உங்க அம்மா கையால அந்த மாணிக்க கல்லை எடுத்து கொடுக்க வச்சிருக்கலாம் தானே? நிச்சயமா. ஆனா அப்படி செய்யாம உங்க அம்மா 50 கோடி ரூபாய் கொடுத்து நான் வாங்க தயாராயிட்டேன்னு சொன்ன நொடியே வாயடைச்சு போய் நின்னார். அவர் திரும்பி போகும்போது கூட, போதும் அர்ஜுன், எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. அம்மா இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு நீ சொல்ல வர்ற, அப்படித்தானே? சரியா சொன்ன. இது 50 கோடி ரூபாய உங்க அம்மா கிட்ட இருந்து சாமர்த்தியமா பறிக்கிறதுக்காக நரிக்குடி ஜமீன்தார் போட்ட திட்டம். சாரி, அவர் பேரனை உனக்கு கட்டி வைக்க போட்ட திட்டம். அப்படி மட்டும் நடந்திருந்தா 50 கோடி என்ன, உங்க அம்மா கிட்ட இருக்கிற அவ்வளவு சொத்துமே அவங்களுக்கு தானே? அர்ஜுன், இப்பவே வாய பிளந்தா எப்படி பிரியா? ஏதோ ஒரு வகையில அப்படி நடக்காம போனதாலதான் 50 கோடி ரூபாயா அது மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாவ் அர்ஜுன், உன் யூகம் ரொம்பவே சரியா இருக்கு. நீ சொல்றத பார்த்தா இந்த சாமியாருக்கும் அந்த நரிக்குடி ஜமீனுக்கும் கூட ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுதுல்ல? எதுக்கு சந்தேகம்? அதை தீர்த்துக்கவும் ஒரு வழி இருக்கு. எப்படி அர்ஜுன்? நரிக்குடி ஜமீனோட போன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? அது என்ன பெரிய விஷயம்? சிட்டி பாபு கிட்ட கேட்டா கொடுத்துட்டு போறான். அவன் இப்ப எங்க? அர்ஜுன் தேடலோடு நிமிர எதிரில் சிட்டி பாபு வந்து கொண்டிருந்தான். சிட்டி, என்ன சார்? சிட்டி பாபு ஓடி வந்தான். உங்ககிட்ட நரிக்குடி ஜமீன் நம்பர் இருக்கா? டெலிஃபோன் நம்பரா? ஆமா இருக்கு சார். ஆமா, உங்களுக்கு எதுக்கு சார்? துக்கம் விசாரிக்கத்தான். நீங்களா? அத்தை தான் விசாரிக்க சொன்னாங்க. அப்ப சரி, இந்தாங்க நம்பர். தன் செல்போனுக்குள் அடங்கியிருந்த நம்பரை ஒரு தேடலுக்கு பின் கண்டுபிடித்து கொடுத்தான் சிட்டி பாபு. பின் அவன் நகரவும் அர்ஜுனும் அந்த எண்ணை தட்டிவிட்டு செல்போனை காதில் வைத்தான். பிரியா படபடப்போடு பார்த்து கொண்டே இருந்தாள். மறுமுனையில் யாரோ ஒருவர் எடுத்து யார் என்று கேட்டார். நான் சங்கரானந்த சாமி பேசுறேன். அங்க பெரியவங்க யாரும் இல்லையா? ஓ சாமியா, இருங்க அம்மாவை வர சொல்றேன். அந்த பதில் அர்ஜுனை துள்ளி குதிக்க வைத்தது. சில நொடிகளில் மறுமுனையில் நாமகிரியின் குரல் கேட்டது. சொல்லுங்க சாமி, எங்க இருந்து பேசுறீங்க? வெளியே இருந்துதான் தாயி. லட்சுமி 50 கோடிக்கு கல்லை வாங்க ஒத்துக்கிட்டா போல தெரியுதே. ஆமா, ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி கேக்குது? அதை ஏன் கேக்குற? தெரியாம புது இடத்து தண்ணிய குடிச்சிட்டேன். சரிங்க சாமி, எதுவா இருந்தாலும் நேர்ல வாங்க பேசலாம். போன்ல எல்லாம் பேச வேண்டாம்னு உங்களுக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கேன்ல. அதுவும் சரிதான், நான் நேர்ல வர்றேன். அர்ஜுன் செல்போனை அணைத்து விட்டு திரும்பினான். பிரியா அவனது புத்திசாலித்தனத்தை பார்த்து பிரமிப்பில் இருந்தாள். பிரியா, உங்க அம்மா ஏமாறாம காப்பாத்தியே தீரணும் என்றான் அவனும் உறுதியான குரலில். ஒரு பெரிய மோசடியை சாதுரியமாக கண்டறிந்துவிட்ட அர்ஜுனை பிரியா எப்போதும் இல்லாத பரவசத்தோடு பார்த்தாள். அர்ஜுனுக்கோ அதை எப்படி சொல்லி லட்சுமியை தடுத்து நிறுத்துவது என்கிற கவலை. பிரியாவுக்கும் அது புரிந்தது. அர்ஜுன், இப்ப அம்மாவை எப்படி தடுத்து நிறுத்துறதுங்கிறது தானே உங்க கவலை? ஆமா பிரியா, நான் போன்ல பேசினதையும் பதிலுக்கு அந்த நாமகிரி அம்மா பேசினதையும் உங்க அம்மா நம்பலைன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். அப்படி இல்ல அர்ஜுன், அம்மா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அவங்க கிட்ட நாம எல்லாத்தையும் சொல்லுவோம், நிச்சயம் யோசனை பண்ணுவாங்க. ஆமா, இப்போ உங்க அம்மா எங்க? அவன் கேட்க அவள் தேட தொடங்கினாள். லட்சுமியோ அம்பாரி மாளிகை முகப்பில் உள்ள அவளது கணவரின் சமாதியில் இருந்தாள். நாகமாணிக்க கல்லை தான் வாங்கிவிட்டதாகவே அவள் மனதுக்குள் ஒரு எண்ணம். நீங்க உயிரோட இருக்கிறப்பவே இந்த மாணிக்க கல் கிடைச்சிருந்தா உங்களுக்கும் விமான விபத்து ஏற்பட்டு இருந்திருக்காது. இருந்தாலும் இப்ப கிடைச்சதுனாலையும் ஒன்னும் குறைஞ்சு போயிடலங்க.
நம்ம மகளுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சவனே கணவனா வாச்சிட்டான். நானும் பத்மஸ்ரீ விருது வாங்க போறேன். மலை போல வந்த பல சிக்கல்கள் பனி போல விலகிடுச்சு. இதுவரைக்கும் நடந்த நல்லதையெல்லாம் விட இனிதான் நிறையவே நல்லது நடக்க போகுது. இதுக்கெல்லாம் உங்க ஆசீர்வாதம் வேணும். கணவன் சமாதி முன் ஒரு நீண்ட பிரார்த்தனையை முடித்துவிட்டு லட்சுமி வெளியே வந்தாள். எதிரிலேயே பிரியா. அம்மா, உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன். என்னம்மா? உள்ளவா, உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். பிரியா கைகளை பிடித்து கொண்டு லட்சுமியை உள்ளே அழைத்து சென்றாள். லட்சுமியின் தனி அறைக்குள் நுழைந்து கதவையும் தாளிட்டவள் உள்ளே காத்திருக்கும் அர்ஜுனை பார்த்தாள். அவன் சொல்ல தொடங்கினான். ஆஸ்பத்திரி. ராஜதுரை எதிரில் சாமியார் தாடியை தடவியபடி புன்னகையோடு நின்று கொண்டிருந்தார். நான் சொல்றத கேளு ராஜதுரை. பழி உணர்ச்சிய மூட்டக்கட்டு. உனக்கு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர நரிக்குடி ஜமீனை இப்ப நிர்வாகம் பண்ற நாமகிரி முடிவு செஞ்சிருக்காங்க. உனக்கும் எனக்கும் இருக்கிற சிநேகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆள் ஒருத்தன் வந்து என்ன பார்த்தான். அவன்தான் நாமகிரி அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போனான். அப்ப அந்த அம்மா சொன்னதைத்தான் நான் சொல்றேன். சாமி, 10 கோடி எல்லாம் எனக்கு பெரிய தொகை இல்லை. அடுத்து நான் எம்எல்ஏவா வந்தா இந்த பணத்தை 1, 2, 3 கான்ட்ராக்ட்லயே எடுத்துருவேன். இது உங்களுக்கு தெரியாதா? சரி, நீ முடிவா என்னதான் சொல்ற? எனக்கு அந்த நாகமாணிக்க கல்லு வேணும் சாமி. இப்ப அதோட விலை 50 கோடி ரூபாய். அதை உன்னால தர முடியுமா? ஓ, லட்சுமி இப்ப அந்த அளவுக்கு அதுக்கு விலை வச்சுட்டாளா? பைத்தியக்காரா, அவ வைக்கல, வச்சது நாமகிரி. அவ வாங்க போறா அந்த தொகைக்கு. ஓ, சொத்தே போனாலும் கல்லு போயிடக்கூடாதுன்னு லட்சுமி நினைக்கிறா போல இருக்கு. ஆமாப்பா, அது அவகிட்டயே இருந்தா அவ ஒரு நாள் முதலமைச்சர் ஆனா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன் சாமி, நான் அரசியல்லையே இருக்கிறவன், நான் ஆக மாட்டேனா? மாணிக்கக்கல் உன்கிட்ட வந்து சேர்ந்தாதானே. நீங்க எதுக்கு இருக்கீங்க? என்ன விடுங்க, உங்களுக்கு வேண்டாமா அது? நான் கேட்டா லட்சுமி தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை வச்சு நான் ஒரு பூசை பண்ணினா போதும். அதுவும் 1 மண்டல காலம், அவ்வளவுதான். சாமி, நானும் பணம் தர்றேன் சாமி. நீங்க அது எனக்கு கிடைக்க வழி பண்ணுங்க. நீ 51 கோடி கொடுக்கறேன்னு சொல்லு. நாமகிரி அதை உனக்கு தரும்படியா நான் பண்றேன். லட்சுமியே அதே தொகையை கொடுக்க மாட்டாளா என்ன? நிச்சயமா. அதை வாங்குறதுல உங்க 2 பேருக்கும் நடுவுல போட்டி ஏற்பட்டா அது இன்னும் அதிக விலை கூட போகலாம். சாமி, ஏன் பதற? நான் உள்ளத சொன்னேன். லட்சுமி கிட்ட 500 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. உன்கிட்ட அவ்வளவு இருக்கா என்ன? நிச்சயமா என்கிட்ட அவ்வளவு இல்ல சாமி. ஆனா நான் அந்த நாமகிரி கேட்ட தொகையை தர தயாரா இருக்கேன். தப்பு. அந்த அளவுக்கு லட்சுமி தயாரா இருக்காளே. நான் 51 கோடியே தரேன். நீங்க எப்படியாவது எனக்கு அது கிடைக்கும்படியா பண்ணுங்க. சரிப்பா, நான் முயற்சி செய்யறேன். ஆமா, உன்கிட்ட இருக்கிற பணம் அவ்வளவும் கருப்பு தானே? வெள்ளையா இவ்வளவு பெரிய தொகையை எப்படி சாமி வச்சுக்க முடியும்? சாமியார் அதற்கு பதிலாக ஒரு சிரிப்பு சிரித்தார். என்ன சாமி, அடிக்கடி இப்படி சிரிச்சு என்ன பயமுறுத்துறீங்களே? இல்ல, மக்கள் பணம் எப்படியெல்லாம் போகுதுன்னு யோசிச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. வேணாம் சாமி, மக்களை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு மக்களை பத்தி எதுவும் தெரியாது. நம்ம ஜனங்க நல்லவங்களுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டதே கிடையாது. அவ்வளவு ஏன், பாதி பேர் ஓட்டே போடுறது இல்லையே. நீயா இதுக்காக வருத்தப்படுற ராஜதுரை? விடுங்க சாமி, ஜனங்களை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? இவங்களை என்ன மாதிரி ஆட்களாலதான் மேய்க்க முடியும். நீங்க மட்டும் நாகமாணிக்க கல்ல எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. நான் முதலமைச்சராவே வந்து காட்டுறேன்னு பாருங்க. சரிப்பா, உன் ஜாதகத்துல அப்படி ஒரு யோகம் இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நான் நாமகிரி கிட்ட பேசுறேன். லட்சுமி பணம் கொண்டு வந்து கொடுத்தா வாங்காதீங்க, கல்ல திருப்பி கேளுங்கன்னு சொல்றேன். அவ கொடுத்துட்டா நீ உடனே 51 கோடியோட வந்து அவளை பார்த்து வியாபாரத்தை முடிச்சுக்கோ. அப்புறமா என்னையும் கவனிச்சுக்கோ. நிச்சயமா சாமி, முதல்ல கிளம்புங்க. நீ எதுக்கும் பணத்தை பெட்டியில தயாரா எடுத்து வச்சுக்கோ. அது ஒரு ரகசிய இடத்துல இப்பவே தயாராத்தான் இருக்கு சாமி. நான் போய் எடுத்துக்கிட்டு கிளம்பினா போதும். ராஜதுரை துள்ளி குதிக்காத குறைதான். சரி, நீ டிஸ்சார்ஜ் ஆயிடு, அடுத்து நான் உன்னை வீட்டுல பாக்குறேன் என்றபடியே ஒரு மர்ம சிரிப்போடு சாமியார் புறப்பட்டு போனார். அர்ஜுன் எல்லாவற்றையும் சொல்லி முடித்திருந்தான். லட்சுமி தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டாள். என்ன அத்தையம்மா, ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆமா மாப்பிள்ள, ஆனா நான் தொடக்கத்துல அத பால்ல போட்டு சோதனை செஞ்சு பார்த்துட்டு தானே உள்ள வச்சேன். அப்ப அந்த சோதனையில பாலே நீல நிறமா மாறிச்சே. அது கல்லுல பூசின நீல கலர் ரசாயனத்தால கூட இருக்கலாம் இல்லையா? கடவுளே, ரசாயனமா? ஆமா,
இப்ப அதை எடுங்க, உங்க எதிரிலேயே சோதிச்சு பார்த்துடுவோமே. லட்சுமி சற்று திரும்பி கொண்டு ரவிக்கைக்குள் கைவிட்டு மார்போடு மார்பாக அடக்கி வைத்திருந்த அந்த மாணிக்க கல் கொண்ட பர்ஸை வெளியே எடுத்தாள். உள்ளே ஒரு மஞ்சள் பட்டு துணியில் அது சுருட்டப்பட்டு கிடந்தது. முன்பெல்லாம் அதை பார்க்கும் போதே ஒரு பயபக்தியுள்ள பார்வை இருக்கும். இப்போது அது ஒரு கோலி குண்டாக அவள் கண்களுக்கு தெரிந்தது. அர்ஜுனும் அதை வாங்கி ஒரு கண்ணாடி டம்ளரில் உள்ள தண்ணீருக்குள் போட்டான். அந்த தண்ணீரும் 2 நிமிடத்தில் நீளமாக மாறிவிட்டது. மாப்பிள்ள, இத பால்ல போட்டுதான் சோதிக்கணும். தண்ணியிலேயே பல்ல காட்டிடுச்சு, பால்ல வேற பாக்கணுமா? அப்ப இது சந்தேகம் இல்லாம போலிக்கல் தானா? இன்னமுமா அத்தை உங்களுக்கு இது மேல நம்பிக்கை? வேணும்னா இத பரிசோதிக்க கோயம்புத்தூருக்கு என் கூட வரீங்களா? அப்ப நம்ம வீட்டுக்குள்ள பாம்புங்க வந்ததெல்லாம் எப்படி? காட்டுல இருந்து பிடிச்சுக்கிட்டு வந்து வீட்டை சுத்தி விட்டா அது உள்ள வரத்தானே செய்யும். பத்மஸ்ரீ விருது கிடைச்சதே, இந்த கல்லை நீங்க வாங்கலேனாலும் அது கிடைச்சிருக்கும் அத்த. அமெரிக்காவில் இருக்கிற என்னோட இடத்துல பெட்ரோல் கிணறு இருக்கிறது தெரிய வந்துச்சே, அது உங்க இடம் அத்த. பெட்ரோல் கிணறெல்லாம் காலங்காலமா இருந்தா தான் அது தெரிய வரும். அந்த இடத்த நீங்க எப்ப வாங்கினீங்களோ அப்பவும் அது இருந்திருக்கு, இப்ப தெரிய வந்திருக்கு. அட ஆமா, அப்ப எல்லாமே திட்டமிட்ட சதியா? சதிங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணம் அத்த. இது அதிபயங்கரமான வேலை. 50 கோடிக்கு ஒரு கோலி குண்டை விற்க முடியும்னா இது சாதாரணமா என்ன? கடவுளே, நான் மோசம் போயிட்டேனே. என்ன சொல்றீங்க அத்த? அதான் நம்ம முழிச்சுக்கிட்டோமே. அம்மா தாயே, இந்தா உன் நாகமாணிக்க கல்லு, நல்ல நேரத்துல இத வாங்கி வச்சுக்கிட்டு ஆளை விடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். முடியாதே மாப்பிள்ள. ஏன் அத்த? நான் இப்பதான் சிட்டி பாபு கிட்ட கோடி கோடியா ரொக்கமா கொடுத்து விட்டேன். அட என்ன அத்தை நீங்க, இப்ப அவனுக்கு போன் பண்ணி திரும்பி வர சொல்லுங்க. லட்சுமி அடுத்த நொடியே தன் செல்போனில் அவனை பிடிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவன் செல்போனை ஆஃப் செய்து வைத்திருந்தான். என்ன அத்தை? முட்டாள், அவன் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அட கொடுமையே, விடுங்க, நான் நேர்ல போறேன். எங்க அந்த கோழி குண்டு? இத கொடுங்க முதல்ல. ஒருவேளை சிட்டி பாபு அந்த நாமகிரி அம்மா கிட்ட பணத்தை கொடுத்திருந்தாலும் பாதகம் இல்லை. கல்ல கொடுத்துட்டு பணத்தை திரும்பி வாங்கிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கு. பணம் அவங்க கைக்கு போயிட்டா அது யானை வாயில போன கரும்பு தான். அதுலயும் நாம முழிச்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சா கதைய அவங்க அப்படியே திருப்பி போட்டுருவாங்க. நாம தான் ஒரிஜினல் நாகமாணிக்கத்தை எடுத்துக்கிட்டு போலிய அவங்களுக்கு தந்து ஏமாத்த முயற்சி செய்யறதா வேற சொல்லுவாங்க. ஓ, இதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? ஆமா, இத தந்திரமா தான் அத்தை சமாளிக்கணும். தந்திரமானா நாம முழிச்சுக்கிட்டத கொஞ்சமும் காட்டிக்க கூடாது. அடுத்து சிட்டி பாபு கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கள்ள நோட்டு. நாம கொடுத்த நல்ல நோட்டை அவன் நடுவழியில மாத்திட்டான்னு சொல்லி அதை திருப்பி கேட்கணும். அந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கே வந்து நல்ல நோட்டை வாங்கிக்க சொல்லணும். அர்ஜுன் அசுர வேகத்தில் கணக்கு போட்டான். போட்ட வேகத்தோடு புயல் போல கிளம்பி விட்டான். காரை கிளப்பி கொண்டு சாலைக்கு வந்தபோது எதிரில் சாமியார், அதுவும் நடுச்சாலையில். அவரை பார்க்கவும் அவனுக்கு உச்சி வெடித்து விடுவது போல கோபம் பீறிட்டது. இருந்தும் அடக்கி கொண்டு காரை நிறுத்தினான். அவரும் காரில் ஏறிக்கொண்டார். என்ன சாமி, என் கூட ஏதாவது பேசணுமா? கோபத்தை அடக்கியபடியே கேட்டான். ஆமாப்பா, நான் இப்ப ஒரு அவசர வேலையா நரிக்குடி ஜமீன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்பா, லட்சுமி வரலையா? இதை எதுக்கு கேக்குறீங்க? சரி, நீ நரிக்குடி ஜமீனுக்கே போ, நானும் அங்கதான் போகணும். சாமியாரின் பதில் அர்ஜுனுக்கு சற்று நெருடியது. ஆமா, உங்களுக்கு அங்க என்ன சாமி வேலை? அர்ஜுன் எதுவும் தெரியாதவன் போல கேட்டான். அங்க போன உடனேயே உனக்கு அது தெரிஞ்சிடும் தம்பி என்ற சாமியார் உடனே ராஜதுரைக்கு ஒரு போனை போட்டார். அப்பா ராஜதுரை, நீ பணத்தோட நரிக்குடி ஜமீனுக்கு உடனே கிளம்பி வா. லட்சுமி அந்த கல்லை திருப்பி கொடுத்துட்டா. எல்லாம் என் மனோவசியம்தான்னு வச்சுக்கோயேன். பேசிவிட்டு போனை முடக்கியவரை அர்ஜுன் அதிர்வோடு பார்த்தார். காரை சாலை ஓரமாக ஒதுக்கி நிறுத்தினான். அதிர்வுக்கு நடுவில் பிறண்டு கொண்டிருந்த கோபத்துடன் சாமியாரை ஊடுருவினான். என்னப்பா அப்படி பாக்கற என்றார் அவர். பார்க்காம? ஆமா, என் அத்தை அந்த கல்லை திருப்பி கொடுத்துட்டதா இப்ப எதை வச்சு சொன்னீங்க? இப்ப நீ அதுக்கு தானே போற. நான் நான் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சித்தன்பா, பார்த்த மாத்திரத்துல எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சித்தனா? நீயா? அர்ஜுனிடம் முதல் தடவையாக வார்த்தைகளில் தணல். ஏன்பா, என்னை சித்தனா ஏத்துக்க முடியலையா? சித்தன் இல்ல சாமி, நீங்க சரியான எத்தன். போகட்டும், ஒரு கோலி குண்டுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க முடிஞ்ச உங்க அத்தை மட்டும் யாரா?
அத்தை நம்பிக்கையால மோசம் போனவங்க, ஆனா நான் அதை விடமாட்டேன் சாமி. அட போப்பா, உப்பை யார் தின்னாலும் தண்ணி குடிச்சுதான் தீரணும். அத நீ சொல்றியா? நீயும் அந்த நரிக்குடிக்காரி நாமகிரியும் போட்ட நாடகம் பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அடையப்பா, நீ பெரிய புத்திசாலிதான். அப்ப நான் ஒரு போலி சாமின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லு. இத நான் நடு ரோட்ல நின்னு கூட சொல்லுவேன். ஆமாமா, பாதிப்பும் ஏமாற்றமும் வரும்போது சொல்லித்தானே ஆகணும். கூடவே உன் அத்தை கொடுத்த பணம் எப்படி வந்தது? அது கருப்பா வெள்ளையான்னு கேள்வி வரும். அதுக்கும் பதில் சொல்லுவியா? சாமியார் கேட்ட பதில் கேள்வி அர்ஜுனை கொஞ்சம் கலக்கியது. முதல் தடவையாக அவனுக்குள் பலவித சிவப்பு விளக்குகள் மாறி மாறி எரிய ஆரம்பித்தன. என்ன தம்பி, என்ன அப்படியே ஸ்தம்பிச்சிட்ட? உங்க அத்தை கிட்ட மட்டும் இல்ல, அந்த மாஜி எம்எல்ஏ ராஜதுரையும் இந்த கண்ணாடி கோழி குண்டுக்காக 51 கோடி ரூபாயை எடுத்துக்கிட்டு இந்த நொடி புறப்பட்டிருப்பான். எந்த பதற்றமும் இல்லாமல் சிரித்தபடியே சொன்ன சாமியார் மெல்ல தன் தாடியை பீத்தார். அது அவர் கையோடு வந்தது. தலை டோப்பாவையும் கலைத்தார். அர்ஜுனுக்கு திக்கென்றது. இப்போது அவன் எதிரில் மத்திய சிறப்பு புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரியான சிவகார்த்திகேயன் காட்சியளித்தார். சார், நீங்களா? நானேதான். மாஜி எம்எல்ஏ ராஜதுரை மேல லாரி ஏறின மறுநாளே போலீஸ் துறையோட பார்வை அவர் மேலையும் நரிக்குடி ஜமீன்தார் மேலையும் விழுந்தாச்சு. ஏற்கனவே ராஜதுரை மேல பலவிதமான புகார்கள் இருக்கு. விபத்து நடந்ததும் அந்த ஆளை கூர்ந்து கவனிக்க காரணமாச்சு. விபத்துக்கு பின்னால ஜமீன்தாரும் உங்க அத்தையும் இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. பாவம் ராஜதுரை, அவனுக்கு தெரியாது அவன் அட்மிட் ஆகி இருக்கிற ஆஸ்பத்திரியில அவனை ஒரு கேமரா கவனிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது. அதுதான் அவன் பேச பேச ஜமீன்தார் பக்கமும் உங்க அத்தை பக்கமும் நாங்க திரும்பவும் காரணமாச்சு. நானும் சங்கரானந்த சாமியாரா மாறினேன். அதுக்காக கோம்பை மலைக்கு போய் அசல் சித்த சந்நியாசிகள் கூட பழகினேன். அவங்க தந்த மருந்தால ராஜதுரையையும் குணப்படுத்தினேன். எனக்கு கொஞ்சம் சித்து வேலைகள் தெரியும். இதெல்லாம் அப்பப்ப பயன்பட்டது. சிவகார்த்திகேயனின் விளக்கம் அர்ஜுனை நிமிர்த்தி உட்கார வைத்தது. நரிக்குடி ஜமீன்தாருக்கு ஏற்கனவே மரண பயம். கூடவே ஜமீன் கடன்ல மூழ்க போற கொடுமை வேற. அப்பதான் அவர் நாகமாணிக்கம்ங்கிற பேர்ல மோசடி செய்ய முடிவு செஞ்சார். கல்ல வித்து அவர் பணம் சம்பாதிக்க ஆசைப்படல. அதை வச்சு தன் பேரனை லட்சுமியோட மகளுக்கு கட்டி வைக்கத்தான் ஆசைப்பட்டாரு. அப்படி செஞ்சாலே தன்னோட ஜமீனும் மத்த விஷயங்களும் தப்பிச்சிடும்னு நம்பினாரு. அதனாலதான் நாகமாணிக்க கல்லுன்னு ஒன்ன அவர் மாஜி எம்எல்ஏ ராஜதுரை கிட்ட கொடுத்து விட்டார். கல்ல வாங்கிக்கிட்டு லட்சுமி சம்மதம் சொல்றாளா இல்ல தனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுறாளா பாக்கலாம்ங்கிறது தான் ஜமீன்தார் நல்லமணியோட திட்டம். லட்சுமி வாங்கிக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா ராஜதுரை அந்த கல்லை கேட்பாங்கிறது அவரோட எண்ணம். அவன்கிட்ட கோடி கோடியா கருப்பு பணம் இருக்கிறதும் நல்லமணிக்கு தெரியும். சாமியார் உருவத்தில் இருந்த சிவகார்த்திகேயனின் பேச்சில் அர்ஜுன் நினைத்து கூட பார்த்திராத பலவிதமான மர்மங்கள். அவன் கேள்வி கேட்க இடமே இல்லாதபடி அனைத்தையும் கூறி முடித்து விடுவது என்பது போல சிவகார்த்திகேயனும் தொடர்ந்தார். இந்த விஷயத்துல நல்லமணி எதிர்பார்த்த மாதிரியே லட்சுமி அவரோட வலையில விழுந்தாங்க. பொன்னையும் கொடுக்க முன் வந்தாங்க. நாகமாணிக்கம் மேல நம்பிக்கை வர்றதுக்காக அவர் பாம்புகளை அவ வீட்டுக்குள்ள விட்டாரு. பத்மஸ்ரீ விருது விஷயமாகும் கலெக்டர் மந்திரி சபைன்னு அவர்தான் தூண்டி விட்டார். அப்படியே ராஜதுரைய போட்டு தள்ள நினைச்சதுலதான் அவர் கணக்கு தப்பா போச்சு. இருந்தும் தன்னோட காரியங்களை கனகச்சிதமா சாதிச்சுக்க லட்சுமி அம்மாவோட பிஏ சிட்டி பாபுவையும் அவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு. போலீஸ் அதிகாரி இப்படி சொன்னதும் அர்ஜுனுக்கு திம்மென்று மார்பு மேல் ஒரு குத்து விழுந்தது போல இருந்தது. சிட்டி பாபு தான் பாம்புகளை உள்ள விட்டது. அதுல ஒரு பாம்புக்கு கூட பல் கிடையாது. இப்படி ஒரு நிலையில தான் ராஜதுரை தன் ஆட்களை கொண்டு நல்லமணி பேரனை கொலை செஞ்சான். நான் ராஜதுரை கூட இருந்துகிட்டே இதையெல்லாம் தடுக்க முயற்சி செஞ்சேன். ஆனா என்னை விட பழி உணர்ச்சிக்கு பலம் அதிகமாயிடுச்சு. ரமேஷோட சாவுக்கு பிறகு விஷயம் அப்படியே திசை திரும்பி நீங்களும் ஒரு பக்கம் அந்த கல்லோட ஓடி போய் பரிசோதனை எல்லாம் செஞ்சீங்க. உங்ககிட்ட கல் இருக்கிறது தெரிஞ்சு நீங்களும் அதை நம்பணுங்கிறதுக்காக சிட்டி பாபு ரொம்பவே கஷ்டப்பட்டான். அவன்தான் உங்க ப்ராஜெக்ட் அங்கீகாரம் பெறவும் காரணம். அவன் இல்லேனாலும் அது அப்ரூவ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அவன் அதை கொஞ்சம் தூண்டி விட்டான். அதுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நட்சத்திர ஹோட்டல்ல விருந்து கொடுத்து நிறைய அழகான பெண்களையும் சப்ளை செஞ்சான். ஒரு சாமியாரா நான் எதுவுமே தெரியாதபடி 2 பக்கமும் நடந்துகிட்டு இருந்ததையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தான்.
ஒரு சாமியாரா நான் எதுவுமே தெரியாத மாதிரி 2 பக்கமும் நடந்துகிட்டு இருக்கிறதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நரிக்குடி ஜமீனோட ஏமாற்று வேலையில ஒரு மாற்றம். நல்லமணி சாவுக்கு பிறகு அவங்க சகோதரி குழப்பத்துல இருந்தப்ப நான் அங்கேயும் போய் கல்லுக்கு 50 கோடின்னு விலை வைக்க சொன்னேன். ஒரு இலங்கை வியாபாரி கல்லை கேட்கறதாவும் சொல்ல சொன்னேன். அந்த ஜமீன்ல ஒட்டிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு 50 கோடி கிடைக்க போகுதுன்னு உடனே ஒரே சந்தோஷம். என் பேச்சை கேட்டாங்க, கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. 50 கோடின்னு விலை வைக்க காரணம் உங்க அத்தை அந்த ராஜதுரைன்னு 2 பேர்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தையும் வெளியே கொண்டு வரத்தான். அதுல உங்க அத்தை பணம் சிட்டிபாபு வழியா வெளியே வரவும் அவனை அப்படியே அமுக்கிட்டோம். ராஜதுரையும் இந்த நிமிஷம் பணத்தோட நரிக்குடி ஜமீனை நெருங்கி இருப்பான். அங்க ஏற்கனவே அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க, மிச்சத்தை அவங்க பாத்துப்பாங்க. சிவகார்த்திகேயன் தான் பேசி முடித்து விட்டதற்கு அடையாளமாக ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு அர்ஜுனை பார்த்தார். அர்ஜுனிடம் பிரமிப்பு, ஸ்தம்பிப்பு. சொல்ல மறந்துட்டேனே, ராஜதுரையும் உங்க அத்தையும் சமுதாயத்துல பெரிய திமிங்கலங்க. நடந்த அவ்வளவு விஷயத்தையும் அப்படியே தலைகீழா மாத்தி போட்டு தப்பிக்க பாப்பாங்க. ஆனா அது நடக்காது. ஏன்னா சிட்டிபாபு அரசு சாட்சியா மாறிட்டான். அதே போல ராஜதுரை பேச்சை கேட்டு லாரிய ரமேஷ் மேல ஏத்தி கொலை செஞ்ச லாரி டிரைவரும் அப்ரூவர் ஆயிட்டான். ஆகையால உங்க அத்தையும் சரி அந்த மாஜி எம்எல்ஏவும் சரி தப்பிக்கவே முடியாது. இதுல உங்க அத்தைக்கு இழப்பு 50 கோடி ரூபாய் மட்டும்தான். அதுக்கு கூட ஏதாவது கணக்கு காட்டினா அபராத தொகை போக அதுல 90% திரும்ப கிடைச்சிடும். ஆனா பாவம் ராஜதுரை, அவன் வரையில பணமும் போச்சு, அரசியல் வாழ்க்கையும் போச்சு. ஜெயில்ல அவனுக்கு இனி காலத்துக்கும் களி உருண்டைதான். அதெல்லாம் பேராசைக்கும் பழி உணர்ச்சிக்கும் மக்களை ஏமாத்தி சொத்து சேர்த்ததுக்குமான ஒட்டுமொத்த தண்டனை. சிவகார்த்திகேயன் கிண்டலாக சொல்லி முடிக்க செல்போனில் அழைப்பொலி. சார், ராஜதுரை பணத்தோட வந்துட்டாரு, பெட்டியோட அவரை பிடிச்சிட்டோம். நல்லது, அந்த சாமியார் விஷயத்த அப்படியே விட்டுருங்க. நாமகிரிக்கும் ராஜதுரைக்கும் கூட நான் தான் சாமியாரா நடிச்சேங்கிறது தெரிய வேண்டாம். அவங்க கேட்டா சாமியார் தலைமறைவாயிட்டாருன்னு மட்டும் சொல்லிடுங்க. சாமியாரால தான் நாங்க கெட்டோம்னு அவங்க சொல்றதுக்கும் இடம் கிடையாது. ஏன்னா நான் அவங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஆகையால அவங்களும் என்னை பத்தி பெருசா எதுவும் பேசவோ வருத்தப்படவோ மாட்டாங்க. நாமகிரி மட்டும் நான் ஆசை காட்டினதா சொல்லுவா. சொன்னா சொல்லிட்டு போகட்டும், ஆசைதான் காட்டினேன், பணத்தை ஒன்னும் கையாடல் பண்ணிட்டு ஓடிடலையே. செல்போனில் தன்னோடு பேசிய போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பதிலளித்து விட்டு திரும்பியவரை துளியும் பிரமிப்பு குறையாமல் பார்த்து கொண்டே இருந்தான் அர்ஜுன். என்ன அர்ஜுன், போட்ட வேஷத்தை பத்தி சொல்லி பத்திரிகை டிவிகளை எல்லாம் திரும்பி பார்க்க வைக்காம அப்படியே அதை மூடி மறைக்க சொல்றேனேன்னு பாக்குறீங்களா? ஆமா சார், உங்களுக்கு தானே அதனால பெருமை. சாரி அர்ஜுன், என்னை விட போலீஸ் துறையும் அதோட ரகசியமும் ரொம்ப முக்கியம். நான் சாமியார் வேஷம் போட்டது பத்திரிகையில வெளியானா பணக்காரங்க சுதாரிச்சுப்பாங்க. அப்புறம் நல்ல சாமியார கூட எச்சரிக்கையோட தான் பார்ப்பாங்க. அடுத்து இன்னொரு தடவை நானே அந்த வேஷத்தை போட முடியாதபடியும் ஆயிடும். அதனால அந்த வேடம் போட்ட நான் கொம்பை மலை சாமியார்களோட பழகி உண்மையாகவே அவர்களை போல மாறினா என்னன்னு கூட யோசிக்கிறேன். ஏன்னா அவங்களெல்லாம் அவ்வளவு நல்லவங்க, நிஜமாலுமே பந்த பாசங்களை ஜெயிச்சவங்க. சுருக்கமா சொல்ல போனா அவங்க எல்லாமே இந்த மண்ணோட அற்புதங்கள். நெகிழ்ந்து போய் பேசினார் சிவகார்த்திகேயன். எல்லாம் சரி சார், இந்த ரகசியங்களை என்கிட்ட மட்டும் ஏன் சார் சொன்னீங்க? அர்ஜுன் கேட்க வேண்டிய கேள்வியை தான் கேட்டான். அவரும் சிரித்தபடியே அவனை ஊடுருவினார். மிஸ்டர் அர்ஜுன், இந்த நாகமாணிக்கம் ஒரு போலின்னு கண்டுபிடிச்சது நீங்க தான். அது மட்டும் இல்ல, லயன் லட்சுமிங்கிற உங்க மாமியார் பத்தின பயமே உங்ககிட்ட இல்ல. எல்லாத்துக்கும் மேலா 50 கோடி ரூபாயை இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்க அத்தைக்கும் தன் பேரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற லயன்கிற வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கும். உண்மையான லயன், அதாவது சிங்கம், நீங்க தான். அதுதான் உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னேன். ஓ, ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் லயன் அர்ஜுன், தயவு செஞ்சு நான் யாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நிச்சயமா சொல்ல மாட்டேன் சார். நீங்க என்ன நம்பி பல ரகசியங்களை சொன்னதுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி சார்? ரொம்ப நன்றி. எப்பவாவது உங்களை மறந்து உங்க ஆசை மனைவி கிட்ட கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் ஒரு புனிதமான வேடத்தை போட்டு சாதிச்சிருக்கேன். அந்த வேடம் வெளியே தெரிஞ்சா விமர்சனத்துக்கு உரியதா ஆயிரும் இல்லையா? அதனால திரும்பவும் அந்த வேடத்தை போட்டுக்கிட்டு நான் இப்ப நேரா கோம்பை மலைக்குத்தான் போக போறேன். பல பயிற்சிகள் பாதியில நிக்குது, அதையெல்லாம் நான் முழுசா முடிக்கணும் என்று பேசிக்கொண்டே திரும்பி அந்த தாடி மீசையை எல்லாம் எடுத்து ஒட்டிக்கொள்ள தொடங்கினார். சில நிமிடத்தில் அவர் பழைய சங்கரானந்த சாமியாராகவே மாறிவிட்டார்.
சிரித்து கொண்டே, மிஸ்டர் லயன் அர்ஜுன், உங்க அத்தைய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, உங்களுக்கு என் ஆசீர்வாதங்கள் என்று அசல் சாமியார் போலவே பேசிவிட்டு நடையை கட்டத் தொடங்கினார். எல்லோரும் இதற்கு முன் பிரமித்த அதே நடை. அர்ஜுன் அவர் மறையும் வரை விழி மூடாமல் வியப்புடன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் நிச்சயமாக அவரை பற்றி யாரிடமும் மூச்சு கூட விடமாட்டான். ஆனா நீங்க, இந்த கதை இதோட முடிஞ்சது. இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய்.